நெடும் பயணி, தேசாந்திரி, நவீன தமிழ் இலக்கியத்தில் தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றிருக்கிற அன்பு சகோதரர், எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த மாலை நேரத்திலே எங்கள் பள்ளிக்கு வருகை தந்திருக்கின்ற எழுத்தாளர் எஸ்ரா அவர்களே, அன்பு நண்பர் முகில் அவர்களே, ஆளுமை சிற்பி மாத இதழின் ஆசிரியர் அவர்களே, பெற்றோர்களே, நண்பர்களே, ஆசிரியர் பெருமக்களே, என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இங்கே ஒரு அருமையாக கதை சொல்லும் ஒரு எழுத்தாளரை மேடையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய இலக்கிய பேருரைகள் அனைத்தும் டிவிடியில் கிடைக்கப்பெற்று இலியட் என்று ஒரு டிவிடி, ஒரு கதை, அந்த கதையை அவர் சொல்லுவதை முதலாக நான் பார்க்க நேர்ந்தது. அதற்கு முன்பு திரு எஸ்ரா அவர்களை பற்றி எனக்கு தெரியாது. மெய்மறந்து அந்த கதையை கவனித்துக் கொண்டிருந்தேன். அருமையாக அவர் பேசினார். இவர் எழுத்தாளர் என்கிறார்களே, இவர் இவ்வளவு அழகாக பேசுகிறார் என்று சொல்லி அந்த கதையை உள்வாங்கினேன். கடைசியில் அவர் பேச்சை முடிக்கும் போது அந்த இலியட் புத்தகத்தை காட்டி, இந்த புத்தகம் இவ்வாறாக இந்த பதிப்பகத்தாரால் வெளியிடப்பட்டிருக்கிறது, இதை படியுங்கள் என்று சொல்லி முடித்தார். புத்தகத்தை வாங்கி படித்தேன். ஆகவே இவர் கதை சொல்லும் விதத்தை பார்த்த போது பொதுவாக இவரை அருமையாக கதை சொல்பவர் என்று சொல்வார்கள். பிள்ளைகள் கதை சொல்லும் போது அழகாக அவர் ரசிக்கும் குணமுடையவர். கதை சொல்பவர்களை தேடி தேடி சிறு பிராயத்தில் அவர் சுற்றி திரிந்தவர். யார் கதை சொன்னாலும் அமர்ந்து கேட்டு பழகி வந்து இன்று அநேகருக்கு அநேக கதைகளை எழுதி கொண்டிருப்பவர். இவர் ஒரு முழு நேர எழுத்தாளர். வேறு எந்த வேலையும் இவர் செய்வதில்லை. எழுதுகிறார், எழுதி கொண்டே இருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் இவரை குறித்து சில வார்த்தைகள் பேசிவிட்டு அதற்கு பிறகு அவருடைய சிறப்புரையை நாம் கேட்க இருக்கிறோம். மிக ஒரு அருமையான நாள் என்று என் வாழ்க்கையிலே நான் சொல்வேன் என்று சொன்னால் எழுத்தாளர்களோடு இருக்கும் இந்த நாளை நான் குறிப்பிடலாம். குறிப்பாக எஸ்ரா அவர்களோடு இருக்கும் இந்த நாள் என் வாழ்க்கையில் ஒரு பொன்னாள். இவர் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், கற்றுக்கொள்வதற்கு ஆசானை விட மனம்தான் முக்கியமாக தேவைப்படுகிறது. கற்றுக்கொள்வதற்கு ஆசானை விட மனம்தான் முக்கியமாக தேவைப்படுகிறது. ஆகவே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆகவே மனம் வேண்டும், படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற மனம் வேண்டும். அங்க மனம் இருந்தால் கண்டிப்பாக முடியும் என்று அவருடைய புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். ஒரு இடத்தில் அவர் சொல்கிறார், நான் யாரிடத்திலையும் வேலை பார்த்ததே இல்லை, எனக்கு வேலை செய்ய தெரியாது. இவருக்கு தெரிந்ததெல்லாம் எழுதுவது. தேசத்தை, இந்தியா முழுவதையும் இவர் சுற்றி பார்த்திருக்கிறார். இவருடைய பேச்சு யூடியூப்ல நிறைய இருக்குது. நீங்க போயிட்டு எஸ் ராமகிருஷ்ணன் போட்டீங்கன்னா இவருடைய வலைதளம் இருக்குது. கூகுளில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய வலைதளத்தை தொடர்ந்து வாசிக்கிறவன் நான். அப்போ அவர் சொல்றாரு, பள்ளி நாட்கள்ல சார் வந்து அவங்க கடைசி பெஞ்சில் தான் உட்காருவாங்களாம். ஆனா வகுப்புல அவங்க ஃபர்ஸ்ட். அந்த கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தாலும் வகுப்புல அவங்க தான் ஃபர்ஸ்டா இருந்திருக்கிறாங்க. காலேஜுக்குள்ள அவங்க படிச்சு அப்பெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட். சார் +2 முடிச்சுட்டு போனாங்களா 11th முடிச்சுட்டு போனாங்களான்னு எனக்கு தெரியல. நான் லாஸ்ட் பேட்ச் 11th ஸ்டாண்டர்ட், +2 கிடையாது நான் படிக்கும்போது. அப்போ அந்த கல்லூரிக்கு இப்போ +2 முடிச்சுட்டு போகும்போது மாணவர்கள் வந்து ஒரு தெளிவில்லாத நிலையில பெற்றோர் ஃபோர்ஸ் பண்ற ஒரு கோர்ஸ் எடுத்து போயிடுறாங்க. எல்லாரும் இன்ஜினியரிங் போறாங்க. ஆனா சார் சொல்றாங்க, நான் எழுத்தாளனாக வேண்டும் என்ற உறுதியான மனப்பான்மையோடு இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இப்படித்தான் நான் இருக்க போகிறேன் என்ற தெளிவாக, அந்த தெளிவோடு கூட அவர்கள் அந்த கல்லூரிக்குள் நுழைந்ததாக சொல்கிறார்கள். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. ஆனால் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சவங்க, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு அவங்க இந்தியாவில் இருக்க பல்வேறு இடங்களுக்கு சுற்றி சுற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய யூடியூப்ல அவங்களுடைய பேச்சுக்களை கேளுங்க. இப்ப கூட இந்து நாளிதழில் அவங்க தொடர்ந்து எழுதிட்டு வர்றாங்க. தி இந்து தமிழ் நாளிதழில் அவங்க எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுடைய புத்தகங்கள் இங்க புத்தக கண்காட்சி, அவருடைய புத்தகங்கள்
அன்பு நண்பர் முகில் அவங்களுடைய புத்தகங்கள் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பெற்றோர்கள் தயவு செய்து அந்த புத்தக கண்காட்சியை கண்டு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் மனப்பாடம் செஞ்சு பேச்சு போட்டியில் பேசினாங்களாம். சார் பள்ளிக்கூடத்தில் நாட்கள் இந்த மாதிரி நிறைய பேர் பேசினாங்க. பேச்சு போட்டியில் கலந்து வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம பரிசு கொடுத்தோம். சார் பள்ளிக்கூடத்தில் படித்துட்டு இருக்கும்போது, மாணவனாக இருக்கும்போது பேச்சு போட்டிக்கு நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி அவங்க பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. சாருக்கு இது வரைக்கும் பேச்சு போட்டியில் கலந்து எஸ்ரா சாருக்கு பழக்கமே இல்லை. அப்போ வாத்தியார் சொல்லியிருக்காரே, நீ தெரிஞ்சதை பேசுப்பா, உனக்கு நிறைய விஷயங்கள் உனக்கு என்ன மனசில் தோணுதோ அதை பேசு அப்படின் போது சார் ஒரு நாடக தமிழ்லையோ மேடை தமிழ்லையோ பேசாம அந்த பேச்சு போட்டியில் அனைவருக்கும் வணக்கம் என்று சொல்லி சாதாரணமாக பேச்சு தமிழ்ல அவங்க நடைமுறையாக எளிமையாக பேசியிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் மனப்பாடம் பண்ணி கையசைச்சு காலழைச்சிட்டு அப்படியெல்லாம் பேசி கூட சாருக்கு முதல் பரிசு கிடைச்சிருக்கு. கை தட்ட மாட்டீங்களா? அப்போ முதல் பரிசு கிடைச்சப்ப அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாரதியார் புத்தகம் தான் அவருக்கு முதல் பரிசாக கிடைச்சதா சார் எழுதியிருக்கிறாங்க. அவங்க நிறைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பாடல்களை ரசித்து கேட்பார்னு கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய சொல்லலாம் எஸ்ரா சாரை பற்றி. ரஷ்ய இலக்கியங்களை நேசிக்கிறவர், நிறைய சொல்லிட்டே போகலாம். வைரமுத்து சார் ஒரு தடவை கேட்டிருக்கிறாரு, இவர் எப்போ படிச்சுட்டே எழுதுவாரா, எழுதிக்கிட்டே படிப்பாரா, வலது கையில் எழுதுவாரா இல்லை இடது கையில் எழுதுவாரா, என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வைரமுத்து சார் கேட்டதை நான் ஒரு யூடியூப் கிளிப்பிங்ஸில் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி இவர் சொல்ற ஒரே ஒரு விஷயத்தை கடைசியாக சொல்லி, என் வீட்டு வாசற்படியில் இருந்துதான் உலகம் தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். தேசாந்திரின்ற அவருடைய புத்தகத்தில் அவர் வீட்டு வாசல்ல இருந்து, அவர் 4 வயதுல அந்த ஜன்னல்ல இருந்தது. அடிக்கடி அதை நான் வாசிக்கும் போதெல்லாம் என்ன கற்பனை பண்ணி பார்த்துப்பேன். ஜன்னல்ல இருந்து அவர் எப்படி அந்த உலகத்தை பார்த்தாருலாம் எழுதும்போது ஒரு வெயிலை பற்றி மழையை பற்றி அருமையாக எழுதக்கூடிய ஒரு அன்பான ஒரு எழுத்தாளரை இந்த பள்ளி பெற்ற பெருமைக்காக நான் நன்றி சொல்லி அவரை வருக வருக என்று அவரை வரவேற்று, வாருங்கள் எங்கள் மாணாக்கர்களுக்கு, எங்கள் ஆசிரியர்களுக்கு, எங்கள் பெற்றோர்களுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு பேசுங்கள் என்று அழைக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். லிட்டில் ஜாக்கி பள்ளியில் நடைபெறக்கூடிய இந்த இலக்கிய மன்ற விழாவிற்காக என்னை அழைத்து சிறப்பித்த பள்ளியினுடைய தாளாளர், முதல்வர், பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள், இந்த நிகழ்வுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கிற என் நண்பர் மணிகண்டன், மற்றும் இங்கே அதற்கு ஒரு சிறப்பு புத்தக கண்காட்சியை நடத்துவதற்கு உறுதுணை செய்த பதிப்பகங்கள், இங்கு இந்த உரையை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், மிக அழகாக கலை நிகழ்ச்சிகளை, அதிலும் குறிப்பாக ஒரு சின்ன பையன் ரொம்ப அற்புதமாக ஒரு கதையை சொன்னான். அந்த பையன் உள்ளிட்ட எல்லோருக்குமே என்னுடைய முதல் வணக்கம். ஒரு ஆண்டிற்கு எப்படியும் 10 20 இது போன்ற பள்ளிகள், கல்லூரிகள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நான் விழாக்களுக்காக செல்வது உண்டு. ஆனால் அப்படி செல்லுகிற தருணங்களிலெல்லாம் பொதுவாக அங்கே எப்படி இருக்கும் என்றால், அது ஆங்கிலம் கற்றுத்தரக்கூடிய கல்வி நிலையமாக இருந்தால் ஆங்கிலத்தில் தான் உரையாடுவார்கள், ஆங்கிலம்தான் முதன்மையாக இருக்கும், ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவார்கள். தமிழ் மொழியின் மீது, தமிழ் தெரிந்தால் கூட பேசுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். தமிழ் இலக்கியத்தின் மீதோ எழுத்தாளர்கள் மீதோ அவர்களுக்கு பெரிய அக்கறை இருக்காது. ஆனால் ஆண்டு விழா என்பதற்காக அவர்களுக்கு பிரபலங்கள் தேவைதானே. அதனால் என்னையோ யாரையோ அழைத்து அங்கே விருதுகள் கொடுக்க சொல்வார்கள், விழா கொண்டாட வைப்பார்கள். ஆனால் இங்கே வந்தபோது எனக்கு கிடைத்த முதல் சந்தோஷம், ஒரு பள்ளி தமிழ் இலக்கியத்திற்காக 25 ஆண்டுகளுக்கு மேலாக அத்தனை மூத்த படைப்பாளிகளையும் அழைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் என்றால் லிட்டில் ஜாக்கிக்கு என் மனமறிந்த பாராட்டுகளை முதல்ல தெரிவிச்சிருக்கிறேன். அப்புறம் இங்கே மாணவர்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார்கள், பாரதியும் பாரதிதாசனும் இந்த பள்ளிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று. இவ்வளவு நன்றாக தமிழ் பேசுகிற உங்கள் பள்ளிக்கு பாரதிதாசனும் பாரதிதாரும் வந்தால் நிச்சயம் சந்தோஷப்படுவார்கள். அதற்கு தகுந்த ஒரு பள்ளிதான் இது என்று நான் நிச்சயம் சொல்வேன். இங்கே கலை நிகழ்ச்சிகளை, பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகளை நாடகம் போட்டாங்க. மாணவர்கள் தன்னுடைய நினைவாற்றலுக்கு சொன்னாங்க, 64 கலைகளை பற்றி சொன்னாங்க, கதைகளை சொன்னார்கள், பல்வேறு திறமைகளை வெளிக்காட்டினார்கள். இந்த எல்லா திறமைகளுமே பிள்ளைகளுக்குள் இயல்பாக இருக்கிறது. அதை நாம் கண்டுபிடித்து வளர்த்து எடுத்து அவர்களுக்கு உரிய இடத்தை கொடுத்து, மேடை கொடுத்து, அங்கீகாரம் கொடுத்து, அதில் சிலர் பரிசு பெற்றார்கள் இல்லையா? இப்படி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு கல்வி நிலையங்கள் துணை இருக்கணும். இதைவிட பெற்றோர்கள் மிக அதிகமாக துணை இருக்கணும்னு நான் சொல்லுவேன்.
நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதோடு உங்கள் கடமை முடிந்து விட்டதுன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ஒரு பாதி கடமை முடிந்து விட்டது என்றுதான் அர்த்தம். இன்னொரு பாதி கடமை உங்களுடைய வீட்டில் தான் இருக்கிறது, நீங்கள் வளர்ப்பதில் தான் இருக்கிறது. அவர்கள் உங்கள் பிள்ளைகள், அவர்களுடைய நல்லது கெட்டதுகளை நீங்கள் தான் பார்க்க வேண்டும். எனக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்கிறது, நான் ஏதாவது பேர் வாங்கி இருக்கிறேன், நான் எழுதிய புத்தகத்தில் ஏதாவது நல்ல கருத்துக்கள் இருக்கிறது என்றால் அதை கற்றுக் கொடுத்ததில் முதலாக எனக்கு கற்றுக் கொடுத்தவர் என்னுடைய தாய். அவர்தான் முதல். எனக்கு இன்னொரு தாயை போல இருந்தவர்கள் தான் என்னுடைய ஆசிரியர்கள். என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு கிடைத்த இன்னொரு தாய் என்று சொல்வேன். அவர்கள் என்னை என் தாயை போலவே அக்கறையோடு எனக்காக எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆனால் அவர்களிடம் இல்லாத என் தாயிடம் மட்டுமே இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? என் தாய் தான் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடும் போதே இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அவர்கள் அப்படி நம்மோடு சாப்பிடவில்லை. நான் பள்ளி படிக்கிற நாட்களில் எல்லாம் நாங்கள் மாணவர்களுக்கு என்ன ஆதங்கம் இருக்கும் தெரியுமா? ஆசிரியர்கள் வருகிறார்கள், நம்மோடு பாடம் நடத்துகிறார்கள், வகுப்பு முடிந்தவுடனே போய்விடுகிறார்களே, ஒன்றாக நம் கூட உட்கார்ந்து சாப்பிடுவது இல்லையே என்று நாங்கள் எல்லாம் ஏங்குவோம். சாதாரண அரசு பள்ளியில் தான் படித்தேன். அந்த பள்ளியில் மாணவர்களுக்கு மதிய உணவு தான் போடுவார்கள். அந்த மதிய உணவு சாப்பிடும் போது எங்களோடு ஒரு ஆசிரியர் கூடவா உடன் உட்கார்ந்து சாப்பிட மாட்டார் என்ற ஆசையாக இருக்கும். இதை சொன்னால் தானே ஆசிரியர்களுக்கு தெரியும். ஒரு டீச்சரிடம் சொன்னேன், டீச்சர் நீங்க தினம் உங்க வீட்டுல இருந்து கொண்டு வரீங்க இல்லையா சாப்பாடு, ஒரு நாள் எங்களுக்கு கொடுத்துருங்க, எங்க சாப்பாடு நீங்க சாப்பிடுங்க. உடனே டீச்சர் சொன்னாங்க, ஒரு நாள் என்னடா டெய்லி இனிமே நாங்க எல்லாருமே உங்க கூட சாப்பிடுறோம் என்று. அன்றிலிருந்து என்னை போன்ற ஒரு மாணவன் சொன்னதற்காக எல்லா ஆசிரியர்களும் மாணவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதோடு என்ன ஆயிட்டு தெரியுமா? நாம் எப்போது எவரோடு ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுகிறோமோ அவர் நம்மோடு உறவினர். அவர் வெறும் ஆசிரியர் அல்ல. அவருடைய கண்டிப்பு என்பது நம்முடைய தந்தையினுடைய கண்டிப்பை போன்றது, அண்ணனுடைய கண்டிப்பை போன்றது, அக்காவினுடைய கண்டிப்பை போன்றது, அம்மாவினுடைய கண்டிப்பை போன்றது என்பதால் நாம் ஆசிரியரை கோவிக்கவே மாட்டோம். அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. என்றல்ல உணவையும் கொடுத்து கல்வியும் கொடுக்கிறார்களே என்று. நாம் எங்கே படிக்கிறோம், என்ன படிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, யார் நமக்கு கற்றுத் தருகிறார்கள், என்ன கற்றுக்கொள்கிறோம், எப்படி கற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் முதலில். நான் திரும்ப திரும்ப எப்போதுமே பெற்றோர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வேன். காரணம் என்ன தெரியுமா? பெற்றோர்கள் தான் உங்களை உருவாக்கியவர்கள். நீங்கள் எல்லோரும் இந்த உலகுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் பெற்றோர் தான் என்றால் அவர்கள் கண்ட கனவுதான் நீங்களும் நானும். குழந்தை இல்லாத பெற்றோர்களுக்கு தெரியும், இப்படியாவது ஒரு பிரார்த்தனை செய்து கோவிலுக்கு போய் நேர்ச்சி கடன் செய்து பிள்ளை பிறக்காதா என்று ஏங்குவார்கள். எங்கள் ஊரில் எல்லாம் கிராமத்தில் பிள்ளைகள் பிறந்து பேச தெரியாவிட்டால் பெண்களுக்கு அவ்வளவு கண்ணீர் வரும். கோவிலுக்கு போய் கோவிலில் நேர்த்தி கடன் போடுவார்கள். இந்த குழந்தைக்கு பேச வந்து விட்டால் நான் என்னுடைய முடியை மழித்துக் கொள்கிறேன், மொட்டை அடித்துக் கொள்கிறேன்னு சொல்லுவாங்க. தெரியும், பெண்கள் ஆசை ஆசையாக கூந்தல் வளர்ப்பார்கள், பூ வைத்துக் கொள்வார்கள். கூந்தலை இழப்பது என்பது பெண்களுக்கு இயலாத ஒன்று. ஆனால் பிள்ளைக்கு பேச்சு வர வேண்டும் என்றால், பேச்சு வர வேண்டும் என்பதற்காக பரவாயில்ல நான் போய் கோயிலில் சாமிக்கு மொட்டை போட்டுக்கிறேன்னு சொல்ற பெண்களை எனக்கு தெரியும். அதுபோல பிள்ளை பேச தொடங்கும். பேசாவிட்டால் அம்மா தினசரி குழந்தையை தூக்கி இடுப்பில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு சொல்லாக சொல்லுவாள். அம்மா என்று சொல், ஆ சொல், அம்மா என்று சொல் என்று சொல்லாக சொல்லி 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 கொடுத்து ஒரு நாள் குழந்தை பேச தொடங்கிவிடும். அம்மா என்று சொல்லும், அப்பா என்று சொல்லும். அப்படியே அந்த தெருவே அந்த அம்மா ஆனந்தமாக கூட்டிட்டு போய் சொல்லுவா, என் பிள்ளை பேசுது கேளுங்க கேளுங்கன்னு. 2 சொல்லுதான் பேசும், ஆனால் அந்த அம்மாவுக்கு வரக்கூடிய சந்தோஷம் இருக்கே, பார்ப்பவர்களை எல்லாம் சொல்லும் என் பிள்ளை பேச ஆரம்பிச்சிருச்சுன்னு. அந்த குழந்தை 4, 5, 10, 20 சொற்களை கற்றுக்கொண்ட உடனே ஒரு நாள் கோவிலுக்கு போய் சொன்னது போலவே இந்த அம்மா தன்னுடைய முடியை மழித்து கொண்டு சந்தனம் பூசி சாமி முன்னாடி போய் நின்று சொல்வா, சாமி பேச்சு கொடுத்துட்ட, இப்படி என் பிள்ளைக்கு நல்ல புத்தியும் கொடுத்துட்டேன்னா இவன் பழச்சுக்கிடுவான் சாமி அப்படின்னு சாமியிடம் வேண்டுவார். ஆனால் அந்த அம்மா என்றைக்காவது ஒரு நாள் வயதாகி இந்த பிள்ளை தான் நம்மை பார்த்து உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, நீங்களாம் ஏன் வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதானேன்னு கேட்க போகுதுன்னு தெரியுமா? அப்படி கேட்கிற வயதாகி பெரியவர்களாகி தன்னுடைய தாயை தந்தையை திட்டும் போது அந்த அம்மா என்ன நினைச்சிருக்கோம், ஏண்டா நீ பேச மாட்டியான்னு கோயிலில் போய் நான் நேர்த்தி கடன் பண்ணேன், நீ இதை பேசுறக்காவாடா உனக்கு அப்படி செஞ்சேன்னு நினைக்குமா? நினைக்காது. ஏன் தெரியுமா? வேறு யாராவது ஒருவராக இருந்தால் நம் மீது கோபம் கொண்டால் அந்த கோபத்தினுடைய பதிலாக நம்முடைய உறவை துண்டித்துக் கொள்வார்கள். ஆனால் பெற்றோர்கள் உங்களுடைய உறவை துண்டித்துக் கொள்ள மாட்டார்கள். உங்களை பற்றி உங்கள் முன்னால் புகழ்ந்து பேச மாட்டார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கை முழுக்க உங்களை உங்களுக்கு பின்னால் புகழ்ந்து பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள். பலருக்கும் வருத்தமா இருக்கும், நான் முதல் மதிப்பெண் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா அப்படியா அப்படின்னு அம்மா கேட்கும், அவ்வளவுதான். அப்படியாப்பா அப்படின்னு அப்பா கேட்பாரு, என்னப்பா எல்லாரும் பாராட்டாங்க நீ பாராட்டினாப்பா அப்படின்னா, மகனே உன்னை முன்னாடி வைத்து பாராட்டுவது அல்ல என் வேலை, உனக்கு தெரியாமல்
எனக்கு தெரிந்த மனிதர்களிடமெல்லாம் போய் நான் சொல்லுவேன், என் பிள்ளை படித்து விட்டான், என் பிள்ளை முதல் மதிப்பெண் வென்றிருக்கிறான். என்ன பெருமை அதில்? என்ன பெருமை தெரியுமா? தான் அடைய முடியாத இன்பங்களை எல்லாம் பிள்ளைகள் அடையட்டுமே என்று நினைக்கிறார்களே பெற்றோர்கள், அதுதான் மகத்தான தியாகம். அதற்காகத்தான் உங்களை பள்ளிக்கு அனுப்பி இருக்கிறார்கள். நீங்கள் படித்து முதன்மையான மதிப்பெண் வாங்குவது உங்களுக்கு நல்லது என்பதை விட உங்கள் பெற்றோர்களுக்கு நல்லது என்பதுதான் மிகப்பெரியது. உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் அடைகிற சந்தோஷத்தில் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? உங்கள் கஷ்டங்களை எல்லாம் எங்களிடம் கொடுத்து விடுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். உங்கள் சந்தோஷங்களை நீங்களே அனுபவிங்கள் மகனே. நீ சினிமாவுக்கு போறியா, சினிமாவுக்கு போ. நீ ஊர் சுத்துறியா, ஊர் சுத்து. நல்ல சாப்பாடு சாப்பிடுறியா, சாப்பிடு. ஆனா உன் கஷ்டத்தை மட்டும் என்ன சொல்லு, நான் அதை சரி செய்து விடுகிறேன்கிறார். ஏன் சொல்றாரு? கஷ்டத்தை தான் பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு துணை வேண்டும். சந்தோஷத்தை நாமளே அனுபவிச்சுக்கலாம், கூட 4 பேர் வந்துருவான். ஆனால் கஷ்டத்தின் போது ஓடிடுவான். அப்போதுதான் நமக்கு பெற்றோர்களுடைய வீட்டினுடைய அருமை தேவைப்படுகிறது. அவர்கள் என்ன செய்வார்கள் தான் உடன் இருந்து உன்னுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு, பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன். நான் ஒரு சிறுவனாக பள்ளி வயதில் வெளியிலே தூங்குவோம். பெரிய வசதியான வீடுகள் எல்லாம் இல்லை. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன் நான். வெளியே தூங்கினால் வெளியே பாய் விரித்து தூங்குவோம். குளிர் நேரமாக இருக்கும். நாங்கள் எதையும் போர்த்து கொள்ளாமல் தூங்கும் போது உறக்கத்தில் தூங்குகிற எங்களுக்கு அம்மா தூக்கத்தில் எழுந்து வந்து ஒரு போர்வையை போர்த்து விட்டு போறதை நான் தூக்கத்திலே பார்த்திருக்கிறேன். அதுதான் நண்பர்களே உலகிலேயே விலை மதிக்க முடியாத அன்பு. உங்களுக்கு தெரியாமல் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு நினைக்கிறார் இல்லையா? அவருக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அவர் உங்களிடம் என்ன கேட்கிறார்? படிச்சு நீ என்ன ஆக போற அப்படின்னு தான் பிள்ளைகளை பார்த்து கேட்கிறாங்க. என்ன செய்ய போறேன்னு எந்த பெற்றோரும் எந்த பிள்ளையும் பார்த்து கேட்டதே கிடையாது. படித்து நீ என்ன ஆக போற? எல்லாரும் சொல்றாங்க நான் படிச்சு நிறைய சம்பாதிக்க போறேன். நிறைய சம்பாதிச்சு ஒரு மாணவி, அவள் சென்னையை சேர்ந்த ஒரு சேரி பகுதியை சேர்ந்த மாணவி, அவள் தமிழ்நாட்டிலேயே மிக அதிக மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவியாக இருந்தால் அவளை வாழ்த்து சொல்வதற்காக நான் சென்றிருந்தேன். அந்த மாணவி சொன்னால், என்னுடைய அம்மா ஒரு வீட்டு வேலை செய்கிறவர், ஓடி ஓடி வேலை செய்து என்னை படிக்க வைத்தார். நான் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்து விட்டது, சந்தோஷமாக இருக்கிறேன் சார்னு. என்னமா பண்ண போறேன்னு கேட்டேன். சார் நான் படிச்சு பெரிய டாக்டரா வருவேன் சார். வந்து என்னமா செய்வேன்னு? எங்க அம்மாவை உட்கார வச்சு சாப்பாடு போடுவேன் சார், வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு. நான் சொன்னேன், உனக்கு உங்க அம்மாவை பற்றி தெரியுமா? உங்க அம்மா ஒரு நாளாவது உட்கார்ந்து சாப்பிடுமான்னு கேட்டா அந்த அம்மா சொல்லுது, அவ கிடக்குறா சார், நம்ம உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? அதுக்காக அவ வாழ்க்கையில அவ டாக்டரா இருந்தா அவளுக்கு நல்லது சார், நமக்கு ஏண்டது இந்த வேலைக்காரி வேலை, இதைத்தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். கஷ்டமோ நஷ்டமோ பெற்றோர்கள் உங்கள் இன்பங்களில் உடன் இருந்து அனுபவிக்க அவர்கள் விரும்பவில்லை. உங்கள் கஷ்டங்களை கொடுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், சந்தோஷத்தை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கிறாங்க. நண்பர்களே, உங்களுக்கு ஆசிரியர்கள் 1000 பாடம் கற்றுக் கொடுத்திருக்கலாம், ஆனால் உங்கள் வீடு கற்றுத் தருகிற பாடம் தான் முக்கியமான பாடம். வீடு என்ன கற்றுத் தருகிறது? முதல் பாடம் இருப்பதை கொண்டு சந்தோஷமாக இரு என்று கற்றுத் தருகிறது. தம்பி இன்னைக்கு இட்லி இல்லை தம்பி, இருக்கிறத சாப்பிடியா, நாளைக்கு செஞ்சு தரேன் அம்மா சொன்னா சாப்பிடுங்க. ஏனென்றால் இதே அம்மா தான் நேற்று உங்களுக்கு இட்லி செய்து கொடுத்தார். இல்லை எனக்கு இன்னைக்கே செஞ்சு கொடுக்கணும்னு இருந்தால் செய்து தருவார்கள், உங்கள் உடல் அனுமதித்தால் செய்து தருவார்கள். எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் இயந்திரம் அல்ல. இந்த உலகிலேயே தான் செய்கிற செயலுக்கு வேலைகளுக்கு எந்த கூலியும் வாங்காமல் யாராவது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பெண்கள் தான். அதற்கு நன்றி கடனே கிடையாது. அவர்கள் செய்கிற வேலைக்கு ஒரு நாள் யாராவது ஒரு கூலி பட்டியலை போட்டு இதற்கு இவ்வளவுதான் சம்பளம் என்று ஒரு பட்டியல் போட்டு கொடுத்தால் சம்பாதிக்கிற எந்த ஆனாலும் அவன் வாழ்நாள் முழுக்க சம்பாதித்தாலும் அந்த கடனை அடைக்க முடியாது. ஏன் செய்கிறார்கள் தெரியுமா? அதற்கு பெயர் தான் நண்பர்களே அன்பு, பரிவு, அக்கறை என்று பெயர். அது கணவன் மீது இருக்கிறது, பிள்ளைகள் மீது இருக்கிறது, பக்கத்து வீட்டு பிள்ளையிடம் கூட இருக்கிறது. ஐயோ அந்த பிள்ளை சாப்பிடலையா, அதுக்கு ஒரு வாய் கொடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா? என்றால் நாம் வாழ்க்கையில் எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வீட்டில் இருந்து தொடங்க வேண்டும். வீட்டில் என்ன நமக்கு நடக்கிறது? இன்றைக்கு பெரும்பான்மையான வீட்டில் பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டு தூக்கி கொண்டு போய் டிவி முன்னாடி உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. டிவி தான் அதுக்கு சாப்பாடு விட்டுது. அந்த பிள்ளை கொஞ்ச நாள் ஆன உடனே என்ன நினைக்கும்? நமக்கு அப்பா அம்மா எல்லாமே டிவி தான். அப்பா அம்மா வந்தா நீ போமா, நீ உன் வேலையை பார்த்து போ, டிவி இருக்குல்ல. வேற எதை வாங்கினாலும் குழந்தைக்கு அழுகை வராது, ரிமோட்டை கையில வாங்கிட்டா அழுதுடும். அப்ப என்னன்னா அந்த குழந்தை நம்புகிறது எனக்கு என் பெற்றோர்கள் அல்ல, இந்த டிவி தான் எனக்கு சாப்பாடு போடுது, இந்த டிவி தான் என்னை பார்த்துக்கிடுது. அமெரிக்காவில் ஒரு குழந்தையை தன்னுடைய ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதினாள். உங்களை போன்ற ஒரு மாணவி தான் அவள். ஆசிரியருக்கு கடிதம் எழுதினாள். என்ன கடிதம் என்ன தெரியுமா? நீ என்ன ஆக விரும்புகிறாய் அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாணவி ஒரு கடிதம் எழுதினால், நான் ஒரு டெலிவிஷன் ஆக விரும்புகிறேன், டிவியாக விரும்புகிறேன். ஏன் டிவியாக விரும்புகிறேன்னு கேட்டதுக்கு அவள் ஒரு 10 காரணங்கள் சொல்றா. என்ன காரணம் தெரியுமா? நான் டிவியாக மாறிட்டா போதும், எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்க வீடே ஓடி வந்து கவனிக்கும்,
எல்லாரும் ஐயோ என்ன ஆயிடுச்சு டிவிக்குன்னு ஓடி வந்து காப்பாங்க. அப்புறம் நான் டிவியாக மாறிட்டா என்ன, என் முன்னாடி தான் எப்பயுமே எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. மூணாவது அந்த பிள்ளை சொல்றான் என்ன அப்படின்னா, என்னை பார்க்கும் போது எல்லாருக்கும் கண்ணை இமைக்காம என்னையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப எனக்கு அதனால நான் டிவி ஆகணும்னு விரும்புறேன். நாலாவது, என்னை பார்ப்பதில் போட்டி இருக்கும், யார் பார்க்கிறதுன்னு சொல்லி, நான் பார்க்கறதா நீ பார்க்கறதான்னு பாத்தி வாத்தி போடுவாங்க. எல்லாவற்றையும் தாண்டி என்னை வருகிற எல்லோருக்குமே வாங்க உட்காருங்க டிவி பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர வாங்க உட்காருங்க என் பிள்ளை படிக்குது கேளுங்க எல்லாம் சொல்லவே மாட்டாங்க. இப்படி அவள் 10 காரணங்களை சொல்லி 10வது காரணமாக சொல்கிறார். எல்லாவற்றையும் தாண்டி இந்த டிவி ஒரு நாள் ஏதாவது முடியலைன்னா அன்னைக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்க படுற பாடு இருக்கே, அந்த பாடு எங்கள்ல யாருக்கு எந்த உடல்நிலைக்கு வந்தாலும் இவங்க கண்டுக்கிட மாட்டாங்க. ஏன் ஒரு குழந்தையினுடைய மனதில் அப்படி பதிஞ்சிருச்சுன்னு சொன்னா, நாம் எல்லோரும் நம்முடைய குழந்தைகளை விட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்போனை, நம்ம வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டரை, நம்ம வீட்டில் இருக்கிற டெலிவிஷனை முக்கியம்னு நினைக்கிறோம். நண்பர்களே, அது அல்ல உங்கள் வாழ்க்கைக்கு உதவ போகிறது. உங்கள் பிள்ளைகள் தான். உங்கள் பிள்ளைகளை தவிர உங்களை கவனித்துக் கொள்வதற்கு ஆட்கள் இல்லை. அதுபோல உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு உங்களை காப்பாற்றுவதுதான். ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜப்பான்ல ஒரு பழக்கம் இருந்தது. என்ன தெரியுமா? வயதாகி விட்டால் அவர்களை எல்லாம் கொண்டு போய் ஒரு மலையில விட்டுருவாங்க. எதற்கு? அவர்கள் இறக்க வேண்டிய வரை வீட்டில் வாழக்கூடாது. அதனால அவர்களை கொண்டு போய் தானே வயதான பெற்றோர்களை மலைக்கு கொண்டு போய் தூக்கி கொண்டு போய் விட்டுருவாங்க. விடும்போது என்ன செய்வான் தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு அந்த அம்மாவோ அப்பாவோ தனியாக இருந்து மலையில வாழ்வதற்கு தேவையான சாப்பாடு, தேவையான பொருட்களை எல்லாம் மூட்டையாக கட்டி கொண்டு போய் அந்த வயதான அப்பா அம்மாவையும் மலை மேல விட்டு வந்துருவாங்க. அவர்கள் கொஞ்ச நாள் வாழ்வாங்க, அப்புறம் அங்கேயே இறந்து போயிடுவார்கள். அங்கேயே அப்படி அவர்களுடைய உடல் மிருகங்களுக்கு இரையாகிவிடும். அப்படிதான் பழக்கம். இது அந்த காலத்துல வயதானவர்களை கொண்டு போய் மலையில் விடுகிற பழக்கம் இருந்தது. ஒரு ஜப்பானை சேர்ந்த ஒரு இளைஞனுக்கு அவனுடைய அம்மாவுக்கு இது போல 70 வயதாயிருச்சு. அந்த அம்மா வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த அம்மாட்ட கேட்கறான், அம்மா இப்படி எல்லாரும் சொல்றாங்களே அம்மா மலையில கொண்டு போய் விட்டுறணுமேன்னு, நான் கொண்டு போய் உன்னை விட்டுருவாமான்னு கேட்கறான். அந்த அம்மா சொல்றான், இன்னும் 1 வருஷம் இருக்கட்டான் தம்பி, உன் கூட உன் வீட்டில் நல்லது போலதெல்லாம் பார்த்துக்கிறேன்டா, சின்ன பிள்ளையா இருக்குல்ல உன் பிள்ளை, அதை வளர்த்து விட்டுட்டு போயிடுறேன்டா அப்படிங்குது. அடுத்த 1 வருடம் காத்திருக்கிறான். அடுத்த 1 வருடத்துல இன்னொரு குழந்தை பிறந்துருது. குழந்தை பிறந்தவனே, தம்பி இந்த பயலை மட்டுமாவது வளர்த்து விட்டுறேன்டா, இன்னொரு வருஷம் இருக்கு. பேரன் பேத்திகள் என்று இருக்கிறதே தவிர அந்த அம்மாவிற்கு பிள்ளைகளை பேரன்களை குடும்பத்தை விட்டு மலைக்கு கொண்டு போய் நம்மளை விட்டுருவாங்களேங்கிற பயம் இருக்கு, போக மாட்டேங்குது. ஆனால் ஊர் கூடி முடிவு பண்ணுகிறது, இல்ல வயசாயிடுச்சு, இனிமேல் குடும்பத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது, கொண்டு போய் விட்டுவாங்க. ஒரு நாள் அதே போல அந்த பையன் கொண்டு போறான். அந்த அம்மாட்ட சொல்றான். அந்த அம்மா சரி நானும் கிளம்புறேன்பாங்குது. அந்த அம்மாவுக்கு தேவையான 2 உடைகள், கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் தேவைப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் மூட்டையா கட்டி மூட்டையை தூக்கிட்டு, இந்த அம்மாவால மலை மேல நடக்க முடியாது, ரொம்ப உச்சியான ஒரு மலை, அங்கே மனிதர்கள் போகவே முடியாது, 5-6 மணி நேரம் நடந்து போகணும். முதுகில் இந்த அம்மாவை தூக்கி கொண்டு இவன் கீழே இருந்து மலை ஏறுறான். ஒண்ணுமே ஒரு வார்த்தை கூட அந்த அம்மா பேசவே இல்லை. மலை உச்சி வரைக்கும் போகிறான். மலை உச்சிக்கு போய் மலை உச்சியில் அந்த அம்மாவை இறக்கி விடுறான். இறக்கி விடும் போது அவன் சொல்றான், அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனால் இப்படிதானே நடைமுறை வைத்திருக்கிறார்கள் இந்த நாட்டில், நீ வாழ்நாள் போறோம் கூடயே இருக்குன்னு நினைச்சாலும் விடாதே இந்த அரசாங்கம். அப்படின்னா பரவாயில்லடா, அதனால என்னடா இருக்கு, இத்தனை வருஷம் உன் கூட வாழ்ந்துட்டேன் இல்லையா, அந்த சந்தோஷமா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவன் இறக்கி விடுகிறான். இறக்கி விட்டு ஒரு குகையில் கொண்டு போய் உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு, இங்கேயே இருமா, ஒரே ஒரு விஷயம், நீ உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கூப்பிட்டா நாங்க வருவோம், இங்க கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க, இந்த மலையில் மிருகங்களை தவிர எதுவுமே இல்லை, இவன் வாழ்க்கையை நீயே தான் பார்த்துக்கணும் அப்படின்னு. அந்த அம்மா சிரிக்கிறாங்க. பரவாயில்ல போயிட்டு வாடா அப்படின்னு. போகிறான். 10 அடி நடக்கிறான். நடந்துட்டு விட்டுட்டு போக மனசு இல்லை. திரும்பி வந்து கேட்கறான், அம்மா பரவாயில்லையாம்மா நம்ம திரும்பி போயிடலாமா? இல்லடா, அதனால ஊர்ல அவப்பெயர் வரும், நீ போ. அவன் மலையை விட்டு கீழே இறங்கி வருகிறான். கீழே இறங்கி வரும்போது ஒரு இடத்தில் அவனுடைய கால் தடறி ஒரு கல் உருண்டு போய் தடதடம் கீழே விழுகுது. கீழே விழுந்த உடனே மலையில் இருந்த இந்த வயதான அம்மா தடதடம் ஓடி வந்து, தம்பி உனக்கு ஒண்ணு கீழே விழுந்து இல்லையா அப்படின்னு கேக்குது. ஒண்ணு கீழே விழுகலம்மானப்பா. அந்த அம்மா சொல்லுது, நான் என்ன ஒன்ன இப்ப நான் வெளியே விட்டேன்னு சொன்னா நான் செத்து போறதை பத்தி கவலை இல்லையா, உன்னை பாத்துக்கிறதுக்கு இன்னொரு ஆள் இருக்காங்களாங்கிறதா எனக்கு இருக்கிற கவலையே, அது வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப கூட பாத்தியா உன்னை விடும் போது உனக்குதான் ஆயிருமோன்னு தானப்பா நான் கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது, இது என்ன ராஜ்யம், இப்படி ஒரு மோசமான பழக்கத்தை வச்சிருக்கிறாங்க, பெற்றோர்களே அவர்களுடைய முதுமையில கூட வச்சுதானே இருக்கணும், இப்படி கொண்டு போய் விடலான்னு ஒரு ராஜ்யம் வச்சிருக்காங்கன்னா தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது, 10 வயசுல யாராவது ஒரு அம்மாவை உன் பிள்ளையை கொண்டு போய் ஒரு மலையில விட்டு வந்துருன்னா விடுவாங்களா?
இப்போது நான் உனக்கு குழந்தையப்பா, ஒரு வயசுல நீ எனக்கு குழந்தையா இருந்த, இப்ப நான் உன் குழந்தை மாதிரி என்னை கொண்டு போய் விட சொல்றாங்களே என்னப்பா. அவன் தூக்கிட்டு வந்துட்டான், திரும்பி கூட கூட்டிட்டு வந்தான். அந்த ஊரே சொன்னது இப்படி செய்வது தப்புப்பா, அப்படி அம்மாவை கூட்டு வரணும்னா. அப்ப அவன் சொன்னான், இல்ல நாம நம்ம போலதான் அவர்கள்லாம் விவசாயிகள்ங்கிறதுனால அவங்க சொன்னாங்க. அவன் இல்ல, இது மரபாக இருந்தால் இது கைவிடப்பட வேண்டிய மரபு, இப்படி ஒரு மரபே நமக்கு வேண்டாம், என் தாய் எனக்கு முக்கியம், நான் வைத்துக் கொள்வேன், அப்படி வைத்துக் கொள்வதற்காக நீங்கள் தடையாக இருந்தால் அந்த தடையை நான் மீறுவேன். அவனை ஊர் விளக்கம் செய்தார்கள். இது ஒரு பெரிய நீதிமன்ற வழக்கானது. பின்னால் அந்த வழக்கம் கைவிடப்பட்டது. இதை ஒரு கதையாக எழுதியிருக்கிறார், திரைப்படமாக வெளிவந்திருக்கிறது. அந்த திரைப்படத்தில் அந்த அம்மா அந்த முதுகிமேல மலையில கொண்டு போய் விடும்போது நம்ம அந்த அம்மா கேட்கிற காட்சியின் போது நமக்கு எங்கேயோ நடந்தால் கூட பார்க்கும் போது கண்ணீர் வருது. ஆனால் எங்கேயோ எப்பயோ நடந்ததை பார்த்து நமக்கு கண்ணீர் வருகிறதே தவிர, சென்னையை சுற்றிய அவ்வளவு முதியோர் இல்லங்கள் அங்கே எல்லாமே இந்த அம்மா அப்பாவை போல யாராலேயோ கைவிடப்பட்ட அப்பா அம்மாக்கள் தானே வாழ்றாங்க. அப்ப என்றைக்கோ உலகம் கைவிடப்பட்ட ஒரு மோசமான பழக்கத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய நாகரீக மனிதன் செய்கிறான்னா எவ்வளவு மோசமான உலகத்துல வாழ்றோம். நமக்கு படிப்பும் கல்வியும் அறிவும் கிடைத்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லையே. 4 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பாட்டியை ஒரு ரயில்ல இறங்கிடுச்சு. அதுக்கு எங்க போகணும்னு தெரியல. 80 வயதான ஒரு பாட்டி. அது ரயில்வே நிலையத்தினுடைய போலீஸ்காரர் போய் கேட்கறாங்க, அதுக்கு தெரியல எங்க போகணும்னு. என் மகன் வீட்டுக்கு போகணும்னு மட்டும் சொல்லுது. மகன் வீடு எங்க இருக்குன்னு தெரியல, முகவரி தெரியல. பல பேர் அவங்க விசாரிக்கிறாங்க, தொலைக்காட்சியில காட்டுறாங்க, அந்த அம்மாவுடைய புகைப்படத்தை வெளியிடுறாங்க. யாருமே தொடர்பு கொள்ளவே இல்லை. 1 மாதம் அந்த அம்மாவை போலீஸ்காரர்களே காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள், யாரும் வரல. ஒரு நாள் அந்த விளம்பரம் டிவியில வர்றதை பார்த்துட்டு ஒரு டிரைவர் போன் பண்ணி சொல்றான், இந்த அம்மாவுடைய மகன் பெங்களூர்ல பேங்க்ல மேனேஜரா இருக்கிறாரு, அவங்க அம்மா இது, நான் அவங்க வீட்டுல கார் ஓட்டியிருக்கேன், இந்த பாட்டி எனக்கு தெரியும், இது கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்கு, அதனால கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. உடனே அவரை போலீஸ் தேடி நேரடியாக பெங்களூருக்கு போய் பெங்களூர்ல இருக்கக்கூடிய அந்த மேனேஜரை பார்த்து கேட்டால் அந்த மேனேஜர் சொல்றாரு, எங்க அம்மா தான் சார், ஆனா எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் மனநல சரியில்லை, வீட்டில் வச்சுக்கிட முடியல, அதனால கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டு வந்துட்டேன். அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கறான், உன்னை இப்படி 10 வயசுல உங்க அம்மா ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டு போயிருந்தா நீ என்னடா இருப்ப? உன்னை எவ்வளவு கவனமாக படிக்க வைத்து வேலை வாங்கி கொடுத்து உன்னை ஒரு வங்கியினுடைய அதிகாரியாக வச்சுட்டு வச்சு பார்க்க வேண்டியதானே. அவன் சொல்றான், மாசம் 10,000 வேணாலும் கொடுத்துறேன், நீங்களே வச்சு பார்த்துக்கோங்க சார். யாரு? போலீஸ்காரரை அவன் சொல்றான், நீங்களே 10,000 கொடுத்தா வச்சு பார்த்துக்கோங்கன்னு சொல்றான். போலீஸ்காரருடைய பொறுப்பா அது? போலீஸ்காரர் சொன்னார், உன் மீது வழக்கு பதிவு செய்து கொலை முயற்சியின் கீழே நான் உன்னை கைது செய்ய முடியும், இந்த பாட்டி கொல்ல முயன்றதாக உன் மீது கைது செய்ய முடியும், மரியாதையா வச்சுக்கோனப்பா. அவன் சொல்றான், சார் நான் வச்சுக்கணும் சார், என் பொண்டாட்டி விட மாட்டா சார். ஏன்பா, அவளும் ஒரு பெண் தானே? இல்ல சார், அவளுக்கு எங்க அம்மாவை கூட வச்சுக்கிட கூடாதுங்கிறதுல கோபம். அப்ப அவர் கேட்டார், ஒரு நாள் உன்னுடைய மனைவிக்கும் இதே வயதாகும், அன்றைக்கு அவள் பிள்ளைகள் அவளை விரட்டி விட்டால் என்ன ஆவார்கள்? சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார், படித்த மனிதர்கள் தயவு செய்து இப்படி நடக்காதீர்கள், நீங்கள் படித்த படிப்புக்கு பயனே இல்லை என்று சொன்னார். நண்பர்களே, அப்படி என்றால் கல்வி என்றால் என்ன? கல்வி என்பது நீங்கள் வாங்குகிற, நான் MBA படிச்சிருக்கேன், BTech படிச்சிருக்கேன், MTech படிச்சிருக்கேன்னா அது அல்ல கல்வி. அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சான்றிதழ்கள். கல்வி என்பது என்ன தெரியுமா? உங்களுடைய அடிப்படையான அறிவு, கற்றுக்கொண்ட ஒழுக்கம், பண்பு, இன்னும் எல்லாவற்றையும் விட உங்களை பார்த்து யாராவது ஒருவர் எவ்வளவு நல்ல மனிதனாக இருக்கிறாரே, இவர் எங்கே படித்தார், இவர் யாருடைய பெற்றோர், இவர் யார் வீட்டு பிள்ளை என்று கேட்கிறார்கள் இல்லையா, அதுதான் படிப்பினுடைய அறிவு. ஆனால் அதை உருவாக்குவதற்கு வெறுமனாக கல்வி இருந்தால் போதாது. வெறுமனாக 1000 மதிப்பெண் 1200 மதிப்பெண் வாங்கினால் போதாது. மாறாக நல்ல ஒழுக்கத்தை, நல்ல பண்பை கற்றுத்தரணும். என்ன கற்றுத்தரணும்? குழந்தைகளுக்கு அடிப்படையில் உணவிலிருந்து நாம் தொடங்க வேண்டும். தேவையான சரியான உணவை கொடுக்க வேண்டும், பகிர்ந்து தர வேண்டும், இருப்பதை கொடுத்து பழக்க வேண்டும். நமக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒரே ஒரு பிள்ளை இருக்கிறது ஒரு வீட்டில், அந்த ஒரு பிள்ளைக்கு அவர்கள் கேட்பதுக்கு மேலாக கொடுத்து பழகிட்டாங்க. எல்லாவற்றையும் தாண்டி ஃப்ரிட்ஜில் நம்ம ஆப்பிள் வைத்திருப்போம் இல்லையா, அதை போலவே நம்ம பிள்ளைகளை எந்த விஷயமும் அண்ட விடாம நம்ம பாதுகாப்பாகவே வச்சுக்கிட்டே வரோம். அவன் வெளியே போய் விளையாடுவான், விளையாடினால் கீழே விழுந்தால் என்ன, ஒரு காயம் தானே, சராய்ப்பு தானே ஆகட்டும், ஐயோ என் பிள்ளைக்கு காயம் பட்டுருச்சு, உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடுவார்கள். எல்லா குழந்தைகளுக்கும் பிறந்த நாள் வரும், அவனுக்கும் பிறந்த நாள் வரும். அந்த பிறந்த நாளின் போது அவன் பிறந்த நாள் கொண்டாடுவான். வசதி இருப்பதால் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த பையனுக்கு அவன் பிறந்த நாளைக்கு 50,000 1 லட்சம் செலவு செய்து பிறந்த நாள் கொண்டாடுவார்கள். அவனுக்கு தெரியும் பிறந்த நாள் என்றால் 1 லட்சம் செலவு செய்கிற நிகழ்ச்சி என்று. அவன் வகுப்பில் படிக்கிற ஒரு சாதாரண ஏழை எளிய தொழிலாளி வீட்டு பிள்ளை இருப்பான், அவனுக்கும் பிறந்த நாள் வரும்.
அவன் ஒரு சாக்லேட் கொண்டு போய் கொடுத்தால் இவன் வாங்கி தூக்கி எறிவான். இதெல்லாம் 10 பைசா சாக்லேட் யாருக்கு வேணும்? நான் 50 ரூபாய் சாக்லேட் வாங்கி என்னுடைய பிறந்த நாளில் கொடுப்பேன் என்று அந்த பிள்ளையினுடைய மனதில் என்ன ஏற்படும் தெரியுமா? பிறந்த நாள் எதுக்குடா வருது, வந்தால் அவமானப்பட அல்லவா வேண்டியிருக்கு. நாங்கள் ஒரு கண் பார்வை இல்லாத குழந்தைகளுக்கு ஒரு நாள் என்ன செய்தோம்னா, ஒரு நண்பர்களுடைய வீட்டு பிள்ளையினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக அந்த பார்வையற்ற ஒரு விடுதிக்கு போயிருந்தோம். அந்த பார்வையற்ற விடுதியில் இருந்த எல்லா குழந்தைகளையும் அழைத்து அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு காலை உணவு கொடுத்து நண்பர் தன் மகனை அழைச்சிட்டு போனார். என் பையனுக்கு பர்த்டே, நீங்கெல்லாம் கொண்டாடுங்கன்னு. எல்லா குழந்தைகளும் வந்தாங்க, புது ஆடைகள் வாங்கிட்டாங்க, ஸ்வீட் சாப்பிட்டாங்க. ஒரே ஒரு குழந்தை மட்டும் வாங்க மாட்டேன்னு சொல்லுச்சு. அந்த குழந்தையை கூப்பிட்டு கேட்டாரு, ஏன்பா நீ மட்டும் வாங்க மாட்டேங்கிற அப்படின்னு. அந்த குழந்தை சொன்னது, உங்க மகனுக்கு மட்டும்தான் பர்த்டே வருமா, எங்களுக்கு வராதா? நீங்க உண்மையிலேயே இரக்கமுள்ளவராக இருந்தால் உங்கள் பணத்தை எங்களிடம் கொடுங்கள். நாங்கள் 50 பேரும் 50 நாட்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். உங்க பிள்ளை பர்த்டே நீங்க கொண்டாடிக்கோங்க சார், நாங்க ஏன் சார் கொண்டாடணும்னு கேட்டது. பார்வை இல்லையே தவிர, ஆனால் இந்த குழந்தை கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி. எனக்கும் பிறந்த நாள் வரும், என் பிறந்த நாளை யார் கொண்டாடுவார்கள்? நண்பர் உடனே என்ன செய்தார் தெரியுமா? அடுத்த ஆண்டு முதல் நான் ஒரு வேலை செய்கிறேன், என் மகனுடைய பிறந்த நாளுக்கு ஆகிற மொத்த செலவையும் உங்களுக்கே கொடுத்துறேன், நீங்க எல்லோரும் பிறந்த நாள் கொண்டாடுங்கள் என்று அந்த காப்பகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு அந்த பணத்தை கொடுத்துட்டார். முடிந்த உடனே அடுத்த ஆண்டு வந்தது. அடுத்த ஆண்டு அவர் சொன்னார், சார் வருஷத்துல ஒரு நாள் தான் என் பையன் பர்த்டே வரும், இன்னைக்கு அங்க இருக்கிற பிள்ளைகள் 200 பேரு, 200 பர்த்டே, 200 நாளும் எனக்கு மிட்டாய் கொடுக்கிறார்கள், என்னை நினைவு வைத்துக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள், வாழ்த்து செய்கிறார்கள். உண்மையில் சந்தோஷம் என்பது நம் சந்தோஷத்தை அவர்களோடு பகிர்வதை விட அவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதுதான் பெரிய சந்தோஷம். அப்ப அந்த பிள்ளை ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாள். யாருக்கு? ஒரு படித்த மனிதருக்கு ஒரு சின்ன பிள்ளை ஒரு பாடத்தை கற்றுத்தர்றா. நீ உன் சந்தோஷத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளாதே, எங்களை சந்தோஷப்படுத்தி பார் என்ற ஒரு பாடத்தை கற்றுத்தந்தால் அவளும் ஒரு ஆசிரியர் தான். ஒரு ஆசிரியருக்கு கொடுக்கிற அத்தனை மரியாதையும் அவளுக்கும் நாம் கொடுக்கத்தான் வேண்டும். அப்படி என்றால் ஆசிரியர் என்றால் யார்? வகுப்புக்கு வரக்கூடிய ஆசிரியர் மட்டுமல்ல, எல்லோரும் ஆசிரியர்கள் தான். நம் வாழ்க்கையில் நாம் யாரையெல்லாம் நமக்கு வழி நடத்துகிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஆசிரியர்கள் தான். அந்த ஆசிரியர்களுக்கு மரியாதை தர வேண்டும். இன்றைக்கு பொதுவாக இளந்தலைமுறையினர் ஒரு பழக்கம் இருக்கிறது. வயது பேதமின்றி எல்லோரையும் ஒருமையில் அழைக்கிறார்கள், திட்டுகிறார்கள், பேசுகிறார்கள், கேலி செய்கிறார்கள். கண்டிக்க வேண்டிய, இன்னும் சொல்ல போனால் வீட்டில் முதலாக சொல்ல தர வேண்டிய பழக்கம், பெரியவர்களாக இருந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் மதியுங்கள், மரியாதையோடு பேசுங்கள், நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். வருபவர்களுக்கு முன்பெல்லாம் நான் சிறு வயதில் யாராவது வீட்டுக்கு வந்தால் என்னுடைய அம்மா சொல்லுவார், யாரோ வந்திருக்காங்க தண்ணி கொண்டு போய் கொடுப்பார், தண்ணி கொண்டு போய் கொடுப்போம். எங்கள் ஊரில் எல்லாம் வெயில் அதிகமுள்ள ஊர். நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் என்னுடைய ஊர். வெயில் அதிகமாக இருக்குங்கிறதுனால நாங்கள் என்ன செய்வோம்னா, வெயில்ல வந்திருக்காங்களேங்கிறதுக்காக வெறும் தண்ணி கொடுக்காமல் ஒரு சின்ன வெல்லமும் கருப்பட்டியோ கொடுப்போம், கொஞ்சம் இனிப்பு சேர்த்து அவர்கள் தண்ணி குடிக்கட்டுமேன்னு. இது ஒரு பழக்கம், பண்பாடு. வீடு தேடி யாராவது வந்தால் அவர்களுக்கு நாம் உபசரிக்கணும்னு. அடுத்து என்ன செய்வார்கள் தெரியுமா? வந்தவர் யார் என்பதை பொறுத்து வீட்டில் உடனே என்ன தயாராகும், பாயாசம் தயாராகும். வந்தவருடைய அந்தஸ்துக்கு தக்க அவருக்கு விருந்து போட போகிறார்களா அல்லது அவருக்கு என்ன உணவு தயாராகிறது, வடை பாயாசமா என்று வீட்டில் பார்ப்போம். சாப்பிடாம அனுப்பக்கூடாது வந்தவரை. அது ஒரு பண்பாடு. இப்ப நான் ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போனேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் அவர் நானும் அவரும் ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். நண்பர் சொன்னார், சார் மணி 2 ஆயிடுச்சு அப்படின்னு. சரி சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், உங்க கூட பேசிட்டு இருக்கேன், சாப்பாடு போட மாட்டியான்னு கேட்டா அவர் சொல்றான், நான் என் ஒய்ஃப் 2 பேருக்கு தான் சார் சமைச்சிருக்கோம், நீங்க வெளியில போய் சாப்பிட்டு வந்துருங்க. நான் வேடிக்கையாக சொன்னேன், இருப்பதை நாம் 3 பேரும் சாப்பிடலாம் தானே சொன்னா. அப்படி சாப்பிட்டா எங்களுக்கு பத்தாது சார், நாங்க 2 பேரும் தான் சாப்பிடுவோம், நீங்க போய் சாப்பிட்டு வந்துருங்க. நான் சாப்பிடுவதை நானே பார்த்துக் கொள்வேன் தானே, நீ எதுக்கு அறிவுரை சொல்ற? நான் போகும்போது நான் சாப்பிட்டுக்கிடுவேன், என் வீட்டுக்கு வந்துட்டீங்களா, அதனால அந்த ஆலோசனை சொல்றேன். அப்ப எப்படி இருக்கிறது என்றால், இன்றைக்கு வருபவருக்கு சாப்பாடு போடணும்னா கூட நீங்க சாப்பிட்டு வந்துடுறீங்கிறத பண்பாடாக நாம் சொன்னால் நம் பிள்ளைகளுக்கு இதுதான் மனதில் பதியும். வீட்டுக்கு வருபவருக்கு நாம் எதுவும் கொடுக்க கூடாது என்று. கிராமத்தில் இருந்து என்னுடைய வீட்டிற்கு பக்கத்து வீட்டிற்கு ஒரு பாட்டி வந்திருந்தார். அந்த பாட்டி கேட்டார், ஏன்பா இந்த ஊர்ல எல்லாரும் எப்பயுமே வீட்டை பூட்டியே வச்சிருக்கீங்க? இல்ல பாட்டி, இங்க வர்றவங்களை நம்ப முடியாது. நம்ப முடியாதுன்னா என்ன செஞ்சிருவான் அப்படின்னு. நம்ப முடியாதுன்னா அவன் ஏதாவது செஞ்சிருவான். ஒண்ணுமே செய்ய மாட்டானப்பா. நான் இப்போ 1 வாரமா இருக்கேன், நான் வர்ற வீட்டுக்கு கொரியர் கொண்டு வர்றவர்ல இருந்து ஈபி காரர்ல இருந்து எல்லாரோடையும் பேசுறேன், எல்லாம் நல்ல வகையில தானே இருக்காங்கங்குது. நமக்கு யாரையெல்லாம் பார்த்தால் சந்தேகம் வருகிறதோ அதை ஒரு சாதாரண கிராமத்து பெண்ணுக்கு சந்தேகம் வரல. அந்த அம்மா சொல்றாங்க,
நீ ஒருவரை சந்தேக கண்ணோடு பார்த்தால் அவன் சந்தேக கண்ணோடு தெரிவான், நீ நல்லவன் என்று பார்த்தால் நல்லவனாகத்தான் தெரிவான்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்றாங்க, இந்த கூரியர் கொண்டு வர்ற பையன்லாம் ரொம்ப கஷ்டப்படுறான்ப்பா. நான் என்ன செஞ்சேன்னா நேற்று அவனுக்கு ஒரு டீ போட்டு கொடுத்தேன், நம்ம வீட்டில் ஒரு டீ குடிச்சிட்டு கொரியர் கொடுத்துட்டு போனான்ப்பா அப்படிங்கிறான். யோசித்து பாருங்கள், கொரியர் கொண்டு வந்து கொடுக்கறது ஒரு வேலை, ஆனால் அவனுக்கு ஒரு டீ போட்டு கொடுக்கணும்னு ஒரு அம்மாவுக்கு தோணுதுன்னா அந்த அம்மா மனசு நமக்கு இல்லையே என்றுதான் நாம் வருத்தப்படணுமே தவிர, அப்படி ஒருவனை பார்த்த இவன் நம்ம வீட்டில் ஏதாவது அடிச்சுட்டு போயிடுவான்னு சொன்னா உண்மையில் நமக்குத்தான் சிந்தனையில் ஏதோ ஒரு பிரச்சனை. நாம் எதை தெரிந்து கொள்ளவில்லை? நம்முடைய வகுப்பில் பாடத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட மதிப்பெண்ணுக்கு தேவையான விஷயத்தை தவிர எதையுமே தெரிந்து கொள்ளவில்லை நண்பர்களே. மிக வருத்தமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழ் கல்வியினுடைய தரம் உயர்ந்திருக்கிறதே தவிர அடிப்படை விஷயங்களில் இன்னும் ஆழமாக நமக்கு கற்றுத்தரவே படவில்லை. நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவர்களிடம் கேட்டேன், தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயர் எப்போது வந்தது, எப்படி வந்தது, யார் வைத்தார்கள் என்று. எப்பவுமே அப்படிதான் சார் இருக்குது. எப்பயும் அப்படி இல்லை நண்பர்களே. நீங்கள் வரலாறு படித்தால் தெரியும், தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காகவே ஒருவர் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போய்விட்டார் என்று சொன்னேன். ஏன் சார் தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கிறதுல என்ன பிரச்சனை? உங்களுக்கு தெரியும், உங்கள் வீட்டில் வயதான தாத்தா பாட்டி இருந்தால் நீங்கள் கேளுங்கள், 100 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு என்ன பேர் என்று கேட்டால் மெட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை ராஜஸ்தானி என்று சொல்வார்கள். மெட்ராஸ் பிரசிடென்சி தான் அது. அப்போது தமிழ்நாட்டிற்கு பெயர் என்ன? மெட்ராஸ் பிரசிடென்சி. மெட்ராஸ் பிரசிடென்சி என்றால் தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா 4 மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரே மாநிலம். அந்த மாநிலத்தின் பெயர் மெட்ராஸ் பிரசிடென்சி. இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியின் கீழாக நாம் வாழ்ந்ததனால் நம்ம சென்னை ராஜஸ்தானி என்று தமிழில் போட்டுக் கொள்ளலாமே தவிர தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயரே கிடையாது. தமிழர்கள் இவ்வளவு பேர் வசிக்கிறார்களே, நீங்கள் வசிக்கிற உங்கள் ஊருக்கு ஒரு தமிழ்நாடு என்று பெயர் கூட வைக்க கூடாதா என்ற கேள்வியை முதலாக கேட்டவன் தமிழன் அல்ல, பூபேஷ் தாஸ் குப்தா என்று மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஒரு எம்பி தான் ராஜ்யசபாவில் எழுந்து கேட்டார், தமிழர்கள் வாழுகிற பகுதிக்கு ஏன் சென்னை ராஜஸ்தானி என்று பெயர் வைத்திருக்கிறீர்களே, வேறு பெயர் வைக்க கூடாதா என்று கேட்டார். அப்ப அண்ணா ராஜ்யசபாவினுடைய உறுப்பினராக இருந்தார். அண்ணா சொன்னார், நிச்சயமாக நாங்கள் கம்யூனிஸ்டுகள் சொல்வதை எப்போதும் எதிர்ப்போம், ஆனால் இந்த விஷயத்தில் ஒத்துப்போகிறோம், தமிழர்கள் வாழுகிற நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கலாம் தானே என்ற ஒரு யோசனையை சொன்னார். ஆனால் என்ன நடந்தது? தீர்மானம் விடப்பட்டது, தீர்மானத்தில் தோல்வியடைந்தது, இந்த பெயர் வைக்கக்கூடாது என்றார்கள். அண்ணா முதலமைச்சரான போது அண்ணா முதல் கையெழுத்தாக நான் போடுவது தமிழ்நாடு என்றால் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றித்தான் கையெழுத்து போடுவேன் என்றார். அப்படித்தான் நண்பர்களே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வந்தது. குறைந்தபட்சம் ஒரு மாநிலத்தில் வாழுகிற நமக்கு என்ன தெரிய வேண்டும்? நம் மாநிலத்திற்கு பெயர் வருவதற்கு யார் இருந்தார்கள்? இப்படி அண்ணா கையெழுத்து போடுவதற்கு என்ன நெருக்கடி வந்தது தெரியுமா? விருதுநகரில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தில் சங்கர்லிங்கனார் என்ற ஒரு பெரியவர் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக உண்ணாவிரதம் இருந்தார். சாகுமரவது உண்ணாவிரதம் இருந்தார். 21 நாட்கள் தண்ணீர் இல்லாமல், எதுவுமே அன்ன ஆகாரம் இல்லாமல் பட்டினி கிடந்தார். இதே போல இன்னொருவர் ஆந்திராவை ஆந்திரா என்று பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக பொட்டி ஸ்ரீராமுலு என்பவர் உண்ணாவிரதம் இருந்தார். ஆந்திராவிற்கு ஆந்திரா என்று பெயர் வைக்கப்பட்ட பிறகு ஆந்திரா முழுவதும் பொட்டி ஸ்ரீராமுலுடைய சிலையை ஊருக்கு வைத்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் சங்கர்லிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனார். சங்கர்லிங்கனாருடைய பெயர் அதற்கப்புறம் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் எங்கேயாவது ஏதாவது ஒரு ஊர்ல தமிழ்நாட்டுக்கு பெயர் வைப்பதற்கு உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனவருடைய சிலையை பார்த்திருக்கிறீர்களா? ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் அவருக்கு படம் வைக்கப்பட்டிருக்கிறதா? எங்காவது ஒரு இடத்தில் இவர் தான் ஐயா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்கு இறந்து போனார் என்று நமக்கு தெரியுமா? நான் தான் அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதினேன். அதற்கு கட்டுரை வெளியானது. பின்பு அரசு நடவடிக்கை எடுத்து இப்போது அவருக்கு ஒரு மணிமண்டபம் அமைத்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு சொல்லித்தர வேண்டிய பாடம் என்ன? தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயர் எப்படி வந்தது என்ற பாடத்தை 1ஆம் வகுப்பில் அல்லவா சொல்லி தந்திருக்க வேண்டும். இப்படித்தான் இந்த ஊருக்கு பெயர் வந்தது. ஒண்ணும் வேணாம், இந்த ஊரினுடைய வரலாறை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் இப்போது கொஞ்சம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது ஐயாவிடம் கேட்டேன், இங்கே வேதாச்சலம் என்ற ஒரு கல்லூரி இருக்கிறதே, அவர் ஜஸ்டிஸ் கட்சியில் இருந்த பிரமுகர் தானே அப்படின்னு. ஆமாங்க ஐயா அப்படின்னார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் பேரில் இங்கே கல்லூரி இருக்கிறது. அவர் இதே ஊரில் இந்த செங்கல்பட்டில் முதலாக பெரியார் இருக்கும்போது பெண்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதற்காக ஒரு பெரிய மாநாட்டை நடத்தினார். தமிழ்நாட்டில் பெண்கள் உரிமைக்காக நடத்தப்பட்ட மிகப்பெரிய மாநாடு இந்த செங்கல்பட்டில் தான் நண்பர்களே நடந்தது.
இங்கே பெரியார் வந்தார், இங்கேதான் பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டமே சூட்டப்பட்டது. ஜஸ்டிஸ் கட்சியின் சார்பாக அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதுதான் அந்த வேதாச்சலம். இந்த நகரத்திற்கு இன்னும் பெரிய சிறப்பு இருக்கிறது. இந்த நகரத்தை தரம்பால் என்ற ஒரு அறிஞர் ஆய்வு செய்தார். என்ன ஆய்வு தெரியுமா? எதற்காக இந்த பகுதியில் இவ்வளவு பெரிய கிணறுகள் இருக்கிறது? இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கிணறு பெரிய பெரிய கிணறாக இருக்கும். எங்கள் ஊரில் பகுதிகளெல்லாம் சின்ன கிணறு இருக்கும், இங்கே பெரிய கிணறு. இந்த நீர் பாசன முறை இருக்கிறது இல்லையா, இந்த நீர் பாசன முறை, இங்கே செய்யக்கூடிய விவசாய முறை என்பது இந்தியாவின் தொன்மையான விவசாய முறைகளில் ஒன்று செங்கல்பட்டில் இருக்கிறது என்று தரம்பால் சொல்றார். சொன்னதோடு அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த முறையை ஓவியமாக வரைந்து தன்னுடைய நூலில் குறிப்பிடுகிறார். கிரேக்கத்தில், நம்ம ரோமில் கிரேக்கத்தில் எல்லாம் விவசாயம் செய்வதற்கு அவர்கள் பயன்படுத்த தெரியாத பாசன முறைகளை எல்லாம் தென்னிந்தியாவில் தமிழகத்தில் செங்கல்பட்டு விவசாயிகளுக்கு தெரிந்திருக்கிறது என்று எழுதுகிறார். பெருமைக்குரிய ஊரில் நீங்கள் குடியிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வரலாறு தெரிய வேண்டும், உங்கள் ஊரில் வாழ்ந்தவர்களுடைய தெரிய வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி அடிப்படை விஷயங்களே தெரிந்து கொள்ளாமல் நாம் என்ன கல்வி பயிலுகிறோம்? என்ன அடிப்படை விஷயம்? இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்தது. இந்தியா நமக்கு நாம் எல்லாம் இந்தியர்கள், பாகிஸ்தானியர்கள் எல்லாம் நமக்கு எதிரானவர்கள். யார் சொன்னது நமக்கு பாகிஸ்தானியர்கள் எதிரானவர் என்று? இந்தியாவும் பாகிஸ்தானும் இரண்டு துண்டாக்கப்பட்டது என்கிறார்கள். சரி, ஒரு வீட்டை இரண்டு பாகமாக பிரித்து வைப்பதாலே பெரிய கஷ்டம். நமக்கு தெரியும் பாகம் பிரிப்பது என்றால். ஒரு வீட்டில் 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அந்த வீட்டினுடைய சொத்தை பிரித்துக் கொடுங்கள் என்று கேட்டால் பொது மனிதனை கூட்டிட்டு வருவாங்க. யார் அந்த பொது மனிதன்? அந்த ஊரில் வசிக்கிற பெரிய மனிதராக, பண்புள்ளவராக, ஒழுக்கமாக நடந்து கொள்வதாக, அவர் சொன்னால் 2 பக்கமும் கேட்பார் என்று நினைக்கிறாரோ அவரை அழைத்து வருவார்கள். ஒருவரை அழைத்து வருவார்களா? ஒருவர் அல்ல, ஒரு 3-4 பேரை கூட்டிட்டு வருவாங்க. உட்கார வைத்து உங்க பிரச்சனை என்னப்பான்னு கேட்பாங்க. சொல்லுவார்கள், என்னுடைய வீட்டை பிரிக்க போகிறேன், என் பிள்ளைகளுக்கு சொத்தை பிரித்து கொடுங்கள் என்றால் இருக்கிற சொத்து என்னன்னு பட்டியல் எழுதுவார்கள். இதில் பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்திருக்கு, பசங்களுக்கு என்ன இருக்குங்கிறத எழுதுவாங்க. இதில் பெரியவனை அழைத்து உனக்கு எது, சிறியவனுக்கு உனக்கு எது என்று பிரித்து கொடுவார்கள். அப்படி கொடுத்தால் கூட சரியாக பிரித்து தர முடியாது. நிச்சயமாக சச்சரவு வரும், சண்டை வரும். யாராவது ஒருவர் சொல்லுவார், எனக்கு அதிகம் கொடுக்கல, எனக்கு குறைவாக கொடுத்துட்டார்னு. ஒரு வீட்டை இரண்டாக பிரிப்பதற்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் என்றால், ஒரு நாட்டை இரண்டாக பிரித்தார்கள் என்றால் யார் இந்தியாவை 2 துண்டாக பிரித்தது? இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிச்சுட்டாங்க. சரி, இந்த பணியை செய்தவர் யார்? யாரோ ஒரு ஆள் தானே இந்த வேலையை செய்திருக்கணும். அவர் யார்? அவர் எப்படி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரித்தார்? இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே நாடாக ஒன்றாக இருந்தது எவ்வளவு ஆண்டுகள்? குறைந்தபட்சம் வைத்துக் கொண்டால் கூட கிறிஸ்துக்கு முன்னாடி ஒரு 5000 ஆண்டுகள், இந்த பக்கம் ஒரு 1946 ஆண்டு வரைக்கும். இப்படி வைத்துக் கொண்டால் ஒரு 9-10,000 ஆண்டுகள் ஒன்றாக இருந்த ஒரு நாட்டை 2 துண்டாக ஒருவர் வெட்ட முடியும் என்றால் அந்த ஆள் யாரு? எங்கிருந்து வந்தார்? நான் பள்ளியில் படிக்கிற காலத்தில் என்னுடைய வகுப்பு ஆசிரியரிடம் கேட்டேன், இந்தியாவும் பாகிஸ்தானையும் 2ஆக பிரித்து விட்டார்கள் என்றால் யார் பிரித்தது என்று சொல்லுங்கள். அவர் கேட்டாரு, பாட புத்தகத்தில் அப்படிலாம் இல்லை, உனக்கு வேணும்னா நீயே தெரிஞ்சுக்கோ. எங்கே போய் கேட்பது? யாரை தெரிந்து கொள்வது? தேடி அலைந்து நான் அந்த பாடத்தை பார்த்தேன். இந்திய பாகிஸ்தானினுடைய எல்லை கோட்டிற்கே போய் நின்றிருக்கிறேன். இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிற எல்லை கோடுங்கிறது நமக்கெல்லாம் என்ன தோடுகிறதுனா, ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பிரிச்சுக்கிடுவாங்க போல. அப்படி அல்ல. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய 2 நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தூரம் என்பது மிகப்பெரிய தூரம். அந்த 2க்கும் இடையில் பெரிய அளவுக்கு இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி பாதுகாப்பு வேலி போட்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கிருந்து ஆடு மேய்ப்பவர்கள் இன்னைக்கும் அங்க போகிறார்கள், அங்கிருந்து சிறு வியாபாரம் செய்வர்கள் இங்கே வருவார்கள், அவர்களுக்கெல்லாம் தடை இல்லை. ராணுவம் தான் உள்ளே போகக்கூடாது, வணிக காரணங்களுக்காக தான் உள்ளே போகக்கூடாது. ஆனால் அந்த எல்லையை பிரித்த நபர் யார் என்று பார்த்தால் அவர் பெயர் ரெட்க்ளிஃப். ரெட்க்ளிஃப் என்பவர் தான் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் 2ஆக பிரித்த அந்த பணியை செய்த ஒரு வெள்ளைக்காரன். அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது தெரியுமா? அவருக்கு ஒரே ஒரு தகுதி தான் இருக்கிறது. மவுண்ட்பேட்டன் பிரபுக்கு அவர் சொந்தக்காரர். இங்கிலாந்து ராணிக்கு வேண்டியவர் என்ற ஒரு தகுதியை தவிர ஒரு தகுதியும் அவருக்கு கிடையாது. ஆனால் அவர் இந்தியாவுக்கு வந்தார். எதற்கு வந்தார் தெரியுமா? மாசம் 35,000 ரூபாய் சம்பளம் தருகிறார்களே என்பதற்காக இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிடம் கேட்டார், மவுண்ட்பேட்டன் என்ன செய்யணும்னு. இந்தியாவையும் பாகிஸ்தானையும் 2ஆக பிரிக்கணும்னார். வேடிக்கை என்ன தெரியுமா? உலகத்திலேயே ஒரு நாட்டை அந்த நாட்டை சேராத இன்னொருவர் பிரித்தார் என்றால் அது இந்தியாவுக்கு மட்டும்தான் நண்பர்களே நடந்திருக்கிறது, வேற எந்த நாட்டுக்கும் கிடையாது. யாரோ ஒரு வெள்ளைக்காரன் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் 2 துண்டாக்கிட்டான்.
அவன் துண்டாடுகிற போது அவன் கேட்டான், எனக்கு இந்தியாவே தெரியாதே, இந்தியாவில் எந்த மாநிலம் எங்க இருக்கிறது, யார் வசிக்கிறார்கள், இதில் யார் இஸ்லாமியர்கள், யார் சீக்கியர்கள், யார் ஜெயினர்கள், யார் பௌத்தர்கள், எதுவுமே தெரியாதே என்றான். உடனே ஒரு வழி செய்தார்கள், உனக்கு ஒரு குழுவை அமைக்கிறோம், அந்த குழு உனக்கு ஆலோசனை சொல்லும், நீங்கள் 2 பேருமே இணைந்து ஒரு வேலையை செய்யுங்கள். எவ்வளவு நாள் ஆகும் கேட்டாங்க. 9000 வருடங்கள் ஒன்றாக இருந்த இந்தியாவை பிரிப்பதற்கு அவன் எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டான் தெரியுமா? 6 மாசம் சொன்னான். 6 மாசத்துக்குள்ள நான் 2ஐயும் பிரித்து தரேன் அப்படின்னு. 6 மாதம் சொன்னான், ஆனால் 5 மாதத்தில் பிரித்தே கொடுத்துட்டான். அப்ப எப்படி பிரித்து கொடுத்திருப்பான்? குரங்குகள் உங்களுக்கு தெரியும், குரங்குகள், ஒரு குரங்கு ஆப்பத்தை பங்கு போட்ட கதையை நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. அந்த பெரிய துண்டை எனக்கு கொடு என்று குரங்கு சாப்பிட்டுரும், மிச்சம் இருக்கக்கூடியதை இதையும் கொடு என்று வாங்கி சாப்பிட்டுரும். அதே போல கண் போன போக்கில் 2ஆக இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரித்தார். ஒன்றுமே கிடையாது. அதில் உறுப்பினராக இருந்தவர்கள் ஒருவர் கேட்டார், நீங்கள் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கும் போது என்னுடைய மருமகன் லாகூரில் இருக்கிறாள், அதனால் தயவு செஞ்சு எனக்கு இந்தியாவுக்கு லாகூரை கொடுத்துருங்க. இன்னொருவர் கேட்டார், என்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் கல்கத்தாவில் இருக்கிறார்கள், கல்கத்தாவை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருங்க. இதற்கு இடையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறு சிறு மாநிலங்கள், சிறு சிறு அரசுகள் எல்லாம் சொன்னது, நாங்கள் யாரோடும் இருக்க மாட்டோம், இந்தியாவும் வேண்டாம், பாகிஸ்தானும் எங்களுக்கு வேண்டாம். அப்ப கடைசியா ஒரு முடிவெடுத்தார்கள், இதுதான் இந்தியா, இதுதான் பாகிஸ்தான், பிரிந்து போய்விடுங்கள் என்று ஒரு கோட்டை போட்டாங்க. அந்த கோடு தான் ரெட் கிளிஃப் லைன் என்று சொல்லப்படக்கூடிய கோடு. அந்த கோடு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிறது. அந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் இந்தியா. பிரித்த உடனே அந்த பக்கம் என்ன நடந்தது? பஞ்சாபிகள் அதிகம் வசிக்கக்கூடிய பஞ்சாப் 2ஆக பிரிக்கப்பட்டது. ஒரு பகுதி பஞ்சாப் இந்தியாவிலும், ஒரு பகுதி பஞ்சாப் பாகிஸ்தான்லயும் இருக்கு. ஆனால் அவர்களுடைய புனித தலங்கள் எல்லாம் பாகிஸ்தான்ல இருக்கு, அவர்களுடைய வசிப்பிடங்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கு. அவர்கள் சொந்த சாமியை கும்பிட போனால் கூட இன்னொரு நாட்டுக்கு தான் போகணும், கும்பிட முடியாது. சீக்கியர்கள் சொன்னாங்க, அநியாயமா இருக்கு, எங்களுடைய சாமியை கும்பிடுவதற்கு நாங்கள் இன்னொரு நாட்டுக்கா போகணும், அவ்வளவுதான், போய்த்தான் ஆக வேண்டும், வேற வழி இல்லை. சொல்லிட்டு என்ன செய்தார்கள் தெரியுமா? நீங்கள் எல்லோரும் 6 மாத கால அவகாசம் தருகிறோம், இந்தியாவில் இருப்பவர்கள் அப்படி உங்களுடைய உடைமைகளை எல்லாம் போட்டுவிட்டு பாகிஸ்தானுக்கு போங்க. பாகிஸ்தானிலிருந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு வர விரும்புகிறார்களோ எல்லோருமே இந்தியாவுக்கு வாங்க. இந்தியாவிலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் குறைந்தபட்சம் வைத்துக் கொண்டால் கூட 20 லட்சம் பேர் இங்கிருந்தும் அங்கும், அங்கிருந்து இங்குமாக இடம்பெயர்ந்தார்கள். என்னத்தை? அவங்களோட சொத்து, வீடு, வாசல் எல்லாவற்றையும். அதுல ஒரு அம்மா சொன்னா, என்னுடைய இறந்து போய் கணவனை புதைத்த சமாதி இருக்கே, இதை எப்படி விட்டுட்டு போவா, அவ்வளவுதான், உயிர் வாழ்வதுதான் முக்கியம், விட்டுட்டு போ. எல்லாரும் போனாங்க. போகிற வழியில் கலவரம் ஏற்பட்டது, பஞ்சம் ஏற்பட்டது, இன்னும் சொல்ல போனால் நெருக்கடியில் சாப்பிட வழி இல்லை, உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது, கலவரம் ஏற்பட்டது. இந்த கலவரத்தில் இந்துக்கள் இஸ்லாமியர்களை வெட்டினாங்க, இஸ்லாமியர்கள் இந்துக்களை வெட்டினார்கள். 2 பக்கமும் மத கலவரம் ஏற்பட்டது. 2 பக்கமும் பாதிக்கப்பட்டது பெண்கள், குழந்தைகள். 1 வயதிலிருந்து 4 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை 1400. 1400 1 வயதிலிருந்து 4 வயது குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 50,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் என்று ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. அரசாங்க புள்ளிவிவரமே 50,000 என்று சொல்லுதுன்னா உண்மை எவ்வளவாக இருக்கும் நீங்களே வச்சுக்கோங்க. இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு இருக்கலாம்? இத்தனை உயிர்களை கொன்று, இத்தனை உயிர்களை காவு கொடுத்துத்தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் 2ஆக பிரிந்தது. பிரிக்கிற நேரத்தில் என்ன செய்தார்கள் தெரியுமா? எல்லாம் ஒரு கட்டடத்தை பிரித்து, கட்டடத்துக்குள்ள இருக்கக்கூடிய நூலகத்தினுடைய புத்தகங்களை அங்க இருக்கக்கூடிய மேஜை, நாற்காலி உட்பட பிரிச்சாங்க. ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், அவர் சதத் ஹசன் மண்டோ என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கியவாதி, அவர் ஒரு கதை எழுதினார். இப்படி பிரிக்கும் போது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ஒரு மனநலமற்ற அவர்களுக்கான விடுதி, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்களே, அப்படி இருந்த ஹாஸ்பிட்டல் இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தவர்களை இந்தியா சொன்னது, பைத்தியக்கார ஆஸ்பத்திரினா அது பாகிஸ்தானுக்கு சொந்தமானது, நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம். பாகிஸ்தான் சொன்னது, இல்லை இது பைத்தியக்கார ஆஸ்பத்திரினா உள்ள இருக்கும் போனா இந்தியன் தான், இந்தியாவுக்கே கொடுத்துரு. இந்தியாவும் வேணான்னு சொன்னது, பாகிஸ்தானும் வேண்டானது. இந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே ஒருவர் இருந்தார், டோபா தேகா சிங் என்றவருக்கு பெயர். அவர் கேட்டாரு, வெளியே என்னப்பா பிரச்சனைன்னு. வெளியே திடீர்னு இவங்களாம் அடிச்சுக்கிறாங்க, இது இந்தியாங்கிறாங்க, இது பாகிஸ்தான்ங்கிறாங்கன்னா அவர் வெளியே எந்திரிச்சு பார்த்துட்டு சொல்றாரு, வெளியே ஒரே தர ஒரே வானம் தான் இருக்கு, எப்பயும் போலதான் இருக்கு, இதுல என்னப்பா திடீர்னு இந்தியாங்கிறாங்க பாகிஸ்தான்ங்கிறாங்க, எப்படி இந்தியா வந்துச்சு, எப்போ பாகிஸ்தானுக்கு வந்துச்சு? சொன்ன உடனே சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாது, வெளியே நிறைய கலவரம் நடக்கு, அடிதடி நடக்கு, மக்கள் சாகுறாங்கன்னப்போ அந்த தோபா தேகா சிங் சொல்றாரு, எனக்கு என்ன பிரச்சனைனா வெளியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால வெளியில இருக்கிறவங்க அடிச்சுக்கிட்டு சாகுறானுங்க, நல்ல வேளை நாமெல்லாம் உள்ள இருக்கமாப்பா, நமக்கு ஒண்ணும் நடக்கலன்னு சொல்றாரு. ஆனால் அவரை வெளியே அழைச்சு கூப்பிட்டு கேட்கிறாங்க, எங்க போக போறீங்க?
எங்க ஊருக்கு போறேன் அப்படிங்கிறாரு. உங்க ஊர் எங்க இருக்கு? பாகிஸ்தான்ல இருக்கு. அப்ப நீ பாகிஸ்தான் பிரஜையா? இல்ல, எங்க ஊருக்கு தானே நான் போகணும். உன் ஊருக்காக இருந்தாலும் அது இன்னொரு நாட்டுல இருக்குன்னா அவர் சொல்றாரு, என் ஊர் எப்படி இன்னொரு நாட்டுக்கு போச்சு? என்ன கேட்கலையே நீங்க? இல்லப்பா போயிருச்சு, இனிமே போக முடியாது. அப்ப நான் என் ஊருக்கே போக முடியாதா? முடியாது. அப்ப என் வாழ்நாளில் இனி ஒருபோதும் என் பிறந்த ஊரை பார்க்க முடியாதா? முடியாதுன்னப்ப அவர் கேட்கிறார், என்ன அநியாயமா இருக்கு? ஒரு தேசம் இரண்டாக பிரிவதற்காக ஒருவன் தன் ஊரை ஏன் இழக்கணும்? தன் வீட்டை ஏன் இழக்கணும்? உறவினர்களை ஏன் இழக்கணும்? சொந்த பந்தங்களை, இறந்தவர்களை ஏன் இழக்கணும்னு கேட்ட போது அதுதான் அப்படித்தான் நடக்கணும்ப்பா. அவர் சொன்னார், மீறி போனால் சுற்றுவோம் அப்படின்னாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடினார். எங்க போறதுன்னு தெரியாம விழுந்தார், இறந்து போனார். இப்போது அவருடைய தலை பாகிஸ்தானிலும் உடல் இந்தியாவிலும் கிடக்கிறதுன்னு கதை முடியுது. அப்ப அவர் ஒன்று சொல்கிறார், இறந்தாலும் மனிதனுக்கு அவனை பாகிஸ்தானுக்குள்ள வைக்கிறதா இந்தியாவில் வைக்கிறதான்னு அடுத்த பிரச்சனை வரும். நண்பர்களே, நாம் மாணவர்களாக நீங்கள் கண்டிப்பாக சுற்றுலா போவீர்கள் என்றால் ஒரு முறையாவது இது போன்ற இந்தியாவினுடைய எல்லைக்கு போய் பாருங்கள். இந்தியா எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். வடகிழக்கு மாகாணங்களுக்கு போங்க. நீங்கள் தாஜ்மஹாலை பார்ப்பது எந்த வயதில் வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் ஜாலியன் வாலாபாக்கை மாணவர்களாக இருக்கும் போதுதான் பார்க்கணும். நீங்கள் கல்வி பயிலுகிற நேரத்தில் தான் இந்த தேசத்திற்காக பாகிஸ்தான் பஞ்சாபில் என்ன படுகொலை நடந்தது என்பதை நீங்கள் நேரில் போய் பார்க்கணும். பார்த்தால் அந்த சுவர், குண்டு துளைத்த சுவர் உள்ள அந்த கிணற்றை நீங்கள் இன்னைக்கும் போய் பார்க்கலாம். நீங்கள் தாஜ்மஹாலையே பார்ப்பதாக இருந்தால் கூட அந்த தாஜ்மஹால் என்பது காதலினுடைய சின்னம் அல்ல. அதற்குள் அடங்கி இருப்பவள் மும்தாஜ் என்ற ஒரு தாய். அவள் 13 குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டு 14வது குழந்தைகளை பெறும்போது இறந்து போனவள். யோசித்து பாருங்க, 13 குழந்தைகளுடைய அம்மாவா காதலோட சின்னமா இருப்பா? அவள் தாய்மையினுடைய சின்னம். அதை ஒரு முறையாவது தாய்மையின் சின்னம் என்று போய் பாருங்கள். அவளுடைய பிள்ளைகளில் ஒருவன் தான் அவுரங்கசீப். நீங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் வரலாற்றில் நீங்கள் படித்த பாடங்கள் வேறு, உண்மை வேறு. நீங்கள் வரலாற்றை கற்றுக்கொள்ளுங்கள், அறிவியலை கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் பெற்றோரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் தாண்டி இது போன்ற இலக்கியத்தை வெறும் மனப்பாடமாக இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியினுடைய சிறப்பு என்பது அதுதான் நண்பர்களே. கல்வி கற்றவன் என்ற முறையில் எனக்கு ஏதாவது ஒன்று இருக்கிறது என்றால் அந்த கற்ற அறத்தை கொண்டு நான் எப்படி வாழ்கிறேன், எப்படி நடந்து கொள்கிறேன், இன்னொரு மனிதனை எப்படி நடத்துகிறேன் என்பதுதான். ஒரே ஒரு கதையை சொல்லி நான் என் உரையை முடிக்கிறேன். கதை சொல்வது என்னுடைய இயல்பு. இது நான் படித்த கதை. ஒரு மெக்சிகோ நகரத்தில் ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு இருந்தது. அங்கெல்லாம் 50-60 மாடி இருக்கும் இல்லையா? அப்படி 50 மாடி கட்டடம். இந்த 50வது மாடியில் ஒருவன் குடியிருந்தான். அவன் ஒரு பெரிய அதிகாரி. அங்கே எல்லாம் மனிதர்கள் என்ன செய்வார்கள்னா, யாரும் பாக்கெட்ல பணம் வச்சுக்கிட மாட்டாங்க. ஒன்லி கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்டு, கார்டு தான் வச்சிருப்பாங்க. பணம் பயன்படுத்த மாட்டார்கள். அவருடைய வீட்டுக்கு வரக்கூடிய கதவுல இருக்கக்கூடிய சாவி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம மாதிரியான சாவி தான். ஆனால் அந்த சாவியை உள்ளே வைத்து விட்டு நீங்கள் ஒரு பொத்தானை அமைக்கினால் அந்த சாவியை அது வந்து டிடெக்ட் பண்ணிக்கணும், பிற கதவு திறக்கும். இப்படி இருக்கிற ஒரு இடத்துல அவன் ஒருத்தன் குடியிருக்கிறான். ஒரு நாள் அவன் அலுவலகத்திற்கு கிளம்பணும். வீட்டில இருந்து அவன் ஒரு வங்கியினுடைய அதிகாரியா இருக்கான். அவன் அதுல அலுவலகத்துக்கு கிளம்பணும். கிளம்புவதற்காக சாவியை உள்ளே போட்டு விட்டு அதை திருக்கிறான். சாவி உடைஞ்சிருது உள்ளே. இப்ப அந்த சாவியை எடுத்துட்டு வேற சாவி போட்டா தான் கதவை திறக்க முடியும். இவன் வெளியில போகணும். நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி வெளியே வர முடியாது, போக முடியாது. நவீன வகையான கதவு. ஆனால் அங்கே எல்லாம் எல்லாமே எழுதுங்கிறதுனால உடனடியாக போன் பண்ணான். பூட்டு திறக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு போன் பண்ணி, என் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை, வந்து திறக்க முடியுமான்னு கேட்டான். அடுத்த 5வது நிமிடத்தில் உங்களுக்கு ஆள் வருவாங்க சார். நாங்கள் 5வது நிமிடத்தில் ஒருவன் வந்தான். வந்துட்டு அவன் சொன்னான், ஐயா இந்த பூட்டை என்னால் திறந்துட முடியும், ஆனால் திறப்பதற்கு எனக்கு கூலியாக $50 கொடுக்கணும், கொடுப்பீங்களா அப்படின்னு. கொடுக்குறேன்னப்பா இவர் சொன்னார், அப்பா நீங்கள் $50 இந்த கதவுக்கு கீழே அடியே நீங்கள் போடுங்க, நான் எடுத்துட்டேன்னா பூட்டை வெளியே இருந்து திறந்துடுவேங்கிறான். இவர் சொல்றாரு, என்கிட்ட பணம் இல்லை, கதவை திறந்துட்டு வெளியே வந்து தான் எடுத்துருவேன். அவன் சொல்றான், எங்க ஊரினுடைய சட்டம் என்ன தெரியுமா, பூட்டை திறக்கிறதுக்கு முன்னாடி கைசா வாங்கிடணும், திறந்துட்டா நீங்க கொடுக்காம போயிட்டீங்கன்னா நாங்க கேட்க முடியாது இல்லையா, அதனால முன்னாடி கொடுங்க. இவருக்கு கோபம் வருது. அறிவு இல்லையா உனக்கு? ஒரு வேலையை செய்ய வந்தா வேலையை செஞ்சுட்டு காசு கேட்பியா, முன்னாடியே காசு கேட்கிறேன்னு திட்டுறார். அவன் சொல்றான், நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்தேன், ஆனால் நீங்கள் உதவி செய்ய வந்தவனை உதவி கேட்காமல் கோச்சுக்கிறீங்க. இப்ப நான் என்ன செய்வேன் தெரியுமா, ஒரு புகார் கொடுப்பேன். நான் புகார் கொடுத்தால் எங்கள் சங்கம் பதிவு செய்து கொண்டு விடும். பதிவு செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா, இந்த ஊரில் இனிமேல் எந்த பூட்டு தயாரிக்கிறவனும் வந்து உங்க வீட்டுக்கு வரமாட்டான். நீங்கள் எப்போது மன்னிப்பு கேட்கிறீர்களோ அது வரைக்கும் வரமாட்டாங்கன்னா, போ வேற ஆளா இல்லை போ அப்படிங்கிறாரு. போயிடலாம்.
இவர் உடனடியாக தன் அலுவலகத்துக்கு ஃபோன் பண்றார். ஃபோன் பண்ணி இவர் மேனேஜர், இவருக்கு கீழே இருக்கிறவர்னு வச்சுக்கோங்க. கீழே இருக்கிறவர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வர முடியல, வீட்டில் மாட்டிக்கிட்டேன், நீ யாராவது பாப்பா வந்து கதவை திறந்து விடு. அவன் சொல்றான், போன வாரம் இதே மாதிரி தான், ஒரு சின்ன அவசரமான ஒரு உதவி வேணும், ஒரு அரை மணி நேரம் வெளியில போயிட்டு வந்துடுறேன் சார்னு சொன்னப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஆபீஸ் வேலையில ஆபீஸ் வேலையை தான் பார்க்கணும், சொந்த வேலைக்கெல்லாம் ஹெல்ப் கேட்கக்கூடாது, அதனால சொந்த வேலையே கேட்காதேன்னு சொன்னீங்க. இப்ப ஆபீஸ் நேரம் 5 மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சிடும், முடிஞ்ச பின்னாடி உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பார்க்குறேன் சார்னு சொல்றான். இவருக்கு கோபம் வருது. நீ இல்லைன்னா ஆளா இல்லை. அவருக்கு ஒரு காதலி இருக்கிறாள், காதலிக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி சொல்றாரு, இந்த பார் டியர், நான் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன், நீ வந்து வேகமாக கதத்தை திறந்து விடுங்கிறார். அவ கேட்குறா, எவ்வளவு நேரமா மாட்டிக்கிட்டேன்னு. ஒரு 2 மணி நேரமா இருக்கும். அதுக்கு அவள் சொல்றா, போன வாரம் நீ ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சேன்னா, பீச்சுக்கு வா நாம மீட் பண்ணலான்னு சொன்னேன், நான் 6 மணிக்கு வந்தேன், 10 மணி வரைக்கும் காத்திருந்தேன், நீ வரவே இல்லை, வராதோட வரலேங்கிறத எனக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்லலை, 4 மணி நேரம் காத்திருக்க வைக்க எனக்கு எவ்வளவு வலித்திருக்குங்கிறது உனக்கு தெரியணும் தானே, இன்னைக்கு ஒரு நாளாவது உள்ளரு, நாளைக்கு வந்து காப்பாத்துறேன்ட்டா. இப்ப இவருக்கு கோபம், ஆபீஸ்லயும் உதவி செய்ய மாட்டேங்கிறான், லவ் பண்ற பொண்ணும் உதவி செய்ய மாட்டேங்கிறா, யார்கிட்ட உதவி கேட்கறது? பேப்பர்ல எடுத்து எழுதி 50வது மாடியிலேருந்து கீழே தூக்கி போடுறாரு, எனக்கு உதவி தேவைன்னு. அந்த ஊர்ல நான் படித்த மக்கள் வாழ்றதுனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கீழே எந்த காகிதம் கிடந்தாலும் கரெக்டா கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டு போயிட்டே இருக்காங்க. ஒருத்தர் கூட அதுல என்ன எழுதியிருக்குன்னு படிக்க மாட்டேங்கிறாங்க. இவருக்கு எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு, அவ்வளவுதான் வாழ்க்கை, இனிமே கதவை திறக்க மாட்டாங்க. அப்ப திடீர்னு இவருக்கு ஒரு யோசனை தோணுது. கீழே தான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் இருப்பானே, அவனை கூப்பிட்டா. அந்த வாட்ச்மேனை மேலே கூப்பிடுறாரு. அவன் வர்றான், வந்தா கதவு மாட்டிக்கிடுச்சுப்பா, ஓன்ட்ட மாட்டு சாவி இருக்கும் இல்லையா, அதை போட்டு திறனப்பா. அவன் சொல்றான், வீட்டுக்குள்ளே ஓனர் இருக்கும் போது மாட்டு சாவி போடக்கூடாது சார், அது எங்க ரூலு. அப்போ அவர் சொல்றா, எப்படி தான் திறப்பேனா சார், தினம் நீங்க கார்ல வெளியில போகும்போது ஒரு குட் மார்னிங், திரும்பி வரும்போது ஒரு குட் நைட் தினம் சொல்றேன், ஒரு நாள் ஒருபோது கூட என்னை திரும்பி பார்த்து நீங்க தலையை கொட்ட ஆட்டினது கிடையாது. உங்களுக்கு ஒரு நெருக்கடினா இப்ப என்னை போட்டு ஏன் சார் பாடப்படுத்துறீங்க, நான் எனக்கு வேலை கிடக்கு சார், நாளைக்கு பார்க்குறேன்னு போயிடலாம். இவருக்கு தெரிகிறது, மாட்டிக்கொண்டோம், யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. பிரச்சனை கதவு அல்ல. இத்தனை நாட்களாக நாம சுயநலத்தோடு யாரோடையும் பழகாம இருந்திருக்கிறோம். நமக்கு யாருமே இல்லை, நமக்கு ஒரு நெருக்கடி என்று வந்தால் உதவி செய்வதற்கு யாரையும் நாம சம்பாதித்து வைக்கவே இல்லைன்னு இன்னைக்கு தெரியுது. தெரிய ஆரம்பிச்ச உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, ஐயோ மாட்டிக்கிட்டமே நினைச்சதுக்கு பதிலா, ஐயோ இத்தனை வருஷமா வீணடிச்சிட்டமே, மனுஷனை சம்பாதிக்கலையே, பணம் தானே முக்கியம் நினைச்சோம், நம்ம மேல அக்கறை உள்ள ஒரு மனுஷனை கூட நம்ம சம்பாதிக்கலையே நினைக்கிறார். பிறகு என்ன நினைக்கிறாரு, இன்னைக்கு நினைச்சா சம்பாதிச்சிட முடியுமா, பணத்தை சம்பாதிச்சிட முடியும், ஆனா இன்னைக்கு நினைச்சா திடீர்னு மனுஷங்களை சம்பாதிச்சிட முடியுமான்னு நினைச்சிட்டு கதவை திறந்து விடுறாரு. பார்த்தா வானத்துல அவ்வளவு அழகா இருக்கு, வானம், பறவைகள் பறந்து போயிட்டு இருக்கு. பார்த்துட்டே இருக்காரு, பார்த்துட்டே சொல்றாரு, இவ்வளவு அழகான வானம், இவ்வளவு அழகான பறவைகள் பிறகு ஒரு நாள் கூட இந்த ஜன்னலை திறந்து வச்சு வெளியே பார்த்ததே இல்லையே, நாம இவ்வளவு உயரத்துல குடியிருக்கிறோமே தவிர இந்த ஜன்னல்லாம் மூடியில வச்சிருந்தோம் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. நம்மளை சுத்தின உலகத்தையும் நம்ம பார்க்கல, கூட வாழ்கிற நண்பர்களையும் யாரையும் மதிக்கல, ஒட்ட வாழ்க்கையும் இந்த கதவில் பூட்டிய சாவி உடைந்த உடனே ஒன்றை நமக்கு தெரிஞ்சிருச்சு, நாம ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அர்த்தமில்லாத வாழ்க்கையில் பணத்தை தவிர எதையுமே நாம சம்பாதிக்கலைங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நாம என்ன செய்யணும் தெரியுமா, உண்மையில் மனம் வருந்தி இனிமேல் நாம் இந்த தவறை செய்யக்கூடாது, என்றைக்கு திறக்கிறார்களோ திறக்கட்டும்னு அமைதியாயிட்டார். ஆனா மாலையில் என்ன நடந்தது, இப்படியெல்லாம் இவரை கேலி செய்த நண்பர்கள் உடனடியாக ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சாங்க. அலுவலகத்திலிருந்து சொன்ன நபர் அடுத்த மத்தியானத்துக்குள்ளே வந்துட்டாரு, கொஞ்ச நேரத்திலே ஒரு காதலி வந்துட்டா, கொஞ்ச நேரத்திலே ஒரு ஆளை கூட்டிட்டு வாட்ச்மேன் வந்துட்டான். எல்லோரும் வெளியே வந்து கதவை திறந்த போது இவர் எல்லோரையும் பார்த்து சொன்னார், கதவை திறந்து விட்டதற்காக அல்ல, மனதை திறந்து விட்டதற்காக நன்றி சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் எல்லோரும் என் மனதை திறந்து விட்டிருக்கிறீர்கள். இவ்வளவு நாள் சுயநலம் தான் பெரிது என்று நினைத்த ஒரு தனக்கு, இல்லையப்பா நாங்கள் எல்லாம் நீ கோச்சுக்கிட்டா கூட உனக்கு நண்பர்கள் தான் என்று நிரூபிச்சிருக்கேங்கன்னா. நான் இந்த கதையை படித்தேன், இந்த கதையை ஒரு 100 கூட்டங்கள்ல சொல்லியிருக்கேன். ஆனால் ஏன் சொல்றேன் அப்படின்னா, தயவு செய்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சம்பாதித்தீர்கள் என்றால் உங்களை சுற்றி நல்ல மனிதர்களை சம்பாதியுங்கள், நல்ல நண்பர்களை சம்பாதியுங்கள். நல்ல மனிதர்களோட உறவும் நல்ல நண்பர்களை சேர்க்கையும் தவிர இந்த உலகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அதை செய்வதற்கு என்ன வேணுமானாலும் செய்யுங்க. என்ன சொல்வார்கள், பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, என் கஷ்டத்துல அவன் கூட வந்து நிப்பான்பா, நின்னால் போதும்.
ஒரு சொல் சொன்னால் போதும். பரவாயில்லண்ணே, நான் இருக்கேனே, நான் பார்த்துக்கிடுவேன், ஒரு சொல் சொன்னால் போதும். அப்படி அந்த நல்ல சொல் சொல்கிற, நல்ல செயல் பெறுகிற, நல்ல மனமுடையவர்களை நண்பர்களாக்கி கொள்ளுங்கள். அப்படி உங்களுக்கு 100 பேர் இருந்தால் நீங்கள் தான் உலகில் கோடீஸ்வரன். உண்மையில் கோடீஸ்வரனுக்கு ஒரு நண்பனும் கிடையாது. அப்படி நல்ல மனிதர்கள் யார்? சாமானிய மனிதர்கள் தான் அப்படி நிறைய சம்பாதிச்சிருக்காங்க. சாமானிய மனிதர்களிடம் ஏதாவது சொத்து இருக்குன்னா நல்ல மனிதர்களை நிறைய சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். பெரிய மனிதர்களிடம் ஏன் எதுவுமே இல்லை என்றால் அவர்கள் எதையும் சம்பாதிக்கல. நண்பர்களே, இதுதான் நண்பர்களே வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடம். அந்த பாடத்தை தான் பிஞ்சு உள்ளங்களாகிய உங்களுக்கும் சொல்வேன். இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, நீங்கள் புத்தகம் எழுதுவதில் தான் வல்லவர் என்று நாங்கள் அறிந்தது. பேசுவதிலும் வல்லவர் தான் என்று நிரூபித்து விட்டீர்கள். ரொம்ப அமைதியா பிள்ளைகள் எல்லாம் கேட்டீங்க. புரிஞ்சோ புரியாமலோ 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பிள்ளைகள் கை தட்டிகிட்டே இருந்தீங்க. பெற்றோர்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய ஆசையெல்லாம் இங்கே இருக்கிற பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிக்கணும். பாட புத்தகங்களை மட்டும் படித்து பிரயோஜனம் இல்லை. எனக்கு பாட புத்தகம் மட்டும் எனக்கு வாழ்க்கையை சொல்லித்தரல. இந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை வாசித்தனால தான் அநேக காரியங்களை என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. என்னை போல் இப்போ ஆசிரியர்கள், என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள் எல்லாம் புத்தகங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்கும்போது, லைப்ரரி யூஸ் பண்ணிருக்கிறத பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. புத்தக கண்காட்சி அங்கே வைக்கப்பட்டிருக்குது. எஸ்ரா சார் எழுதின புத்தகங்கள் எல்லா புத்தகங்களும் மேக்சிமம் அங்கே இருக்குது. சமீபத்தில் இந்த ஆண்டு வெளியான இடக்கை என்கிற ஒரு புத்தகம், அருமையான ஒரு நாவல், வரலாற்று நாவல். அந்த ஃபஸ்ட்டு சாப்டர் படிக்கும் போதே நான் சொன்னேன் என் மனைவிட்ட, இந்த ஃபஸ்ட் சாப்டர் பிடிக்கலன்னா புத்தகத்தை வச்சிருன்னு. என் மனைவி நேற்று ராத்திரியெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அவுரங்கசீப்பை பற்றி வரும் ஃபஸ்ட் சாப்டர். ரொம்ப அருமையான புத்தகம் அங்கே இருக்குது. உபபாண்டவம்ன்ற புக்கு மகாபாரதத்தை பற்றின ஒரு புத்தகம். அது நாவலாக சார் எழுதி அது நிறைய விருது வாங்கியிருக்காங்க. நல்ல புத்தகங்கள் அங்கே இருக்குது. என்னுடைய அன்பு நண்பர் முகில் இங்கே வந்திருக்காங்க. என்னுடைய அன்பு அழைப்பை ஏற்று கடந்த ஆண்டு இங்கே வந்திருந்தாங்க. அவங்களுடைய நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு புக்கு ஆனந்த விடனில் தொடராக எழுதின புத்தகம் இருக்குது. மாணவர்களை புத்தகம் வாசிக்க பழக்குங்கள். சின்ன சின்ன புத்தகங்களை மாணவர்கள் வாங்கியிருக்கீங்க, கவனிங்க. நீங்கள் வாங்கின புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கணும். அதுதான் இந்த மன்றத்தினுடைய நோக்கம். இந்த இலக்கிய மன்றத்தினுடைய நோக்கம் மாணவர்களை புத்தகங்களை வாசிக்க ஊக்கப்படுத்துவது. பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், சாரோட அந்த இன்னும் பேச்சுக்களை கேட்கணும்னா ஒருவேளை நீங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் போய் எஸ் ராமகிருஷ்ணன் போட்டிங்கன்னா நிறைய அவர் பேசின பேச்சுக்கள் அங்கே பதிவு செய்து அங்கே இருக்குது. நான் அதை தான் அடிக்கடி எனக்கு பொழுது போல, நான் லாஸ்ட் மந்த்து கூட அவங்க நியூஸ் 7ல் 1 hour ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கேளுங்க. இந்த மன்றம் தொடர்ந்து செயல்படும். ஒவ்வொரு மாதமும் இலக்கிய பேருரைகள், சார் பேசின பேருரைகளை வாங்கி வச்சுருக்கோம். அதை டிவிடியில் போட்டு அதை நம்மகிட்ட அதுக்கான எல்லா கருவிகளும் வாங்கி வச்சுருக்குறாங்க. அது அந்த பேர் எனக்கு உடனே வர மாட்டேங்குது. அதெல்லாம் என்னுடைய பிள்ளைகள் வாங்கி வச்சுருக்காங்க. பிள்ளைகளுக்கு அது ஒரு மாதத்திற்கு ஒரு இலக்கிய பேருரை காட்டப்படும். தொடர்ந்து நிறைய விஷயங்களை இந்த மன்றம், தமிழ் மன்றம் செய்யும் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு கொடுத்து விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.